ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்கௌண்டிங்கோட தியரிஸ் பார்க்க போகிறோம் செம்மோம். இனி நாள் வரைக்கும் நம்ம கையாண்ட ஒரு முறை வேற. இந்த வாட்டி தியரியை நம்ம கையாள போகிற முறையே வேற. நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கேன், எல்லா தியரியும் சாட் ஜிபிடியில் போட்டு உனக்கு புரியும்படி அழகாக சம்மரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதனால ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்கோட பிகாம் ஃபுல் தியரி பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? அது கான்செப்ட், பிரின்சிபிள், அசம்ஷனு, கைட்லைன்ஸ். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான கான்செப்ட் என்ன, அதை அது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ உள்ள பிரின்சிபல்ஸ் என்ன, என்னென்னலாம் நம்ம அசியூம் பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, கைட்லைன்ஸ் என்ன, இதெல்லாம் தான் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அக்கௌண்டன்ட்ஸ்க்கு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு, கிரெடிட்டர்ஸ்க்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு இந்த அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகும். இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலையபிளாக கொடுக்கணும். அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு யூனிஃபார்மிட்டி இருக்கணும். ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அக்கௌண்டன்ட்ஸ்க்கு அக்கௌண்டிங் பாலிசியை செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளோட எக்கனாமிக் டெசிஷன், அதாவது நம்ம மணி ரிலேட்டடான டெசிஷன், அதெல்லாம் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மொத்தம் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸில் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? பிஸ்னஸ் ஒரு செப்பரேட் ஓனராக ட்ரீட் பண்ணி, நம்ம பர்சன்னா பர்சனல் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். அடுத்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். என்ன சொல்ல, மணியால் மெஷர் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இந்த கான்செப்டில் வரும். ஓகேவா? அடுத்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அதாவது பிஸ்னஸ்ங்கிறது இன்னைக்கோ நாளைக்கோ முடிய போகிறது கிடையாது, ஃப்யூச்சரில் நடக்க போகுது. அதுதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட். அசர்ட் வெறும் அசர்ட் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். நம்மளோட பர்ச்சேஸ் காசை வச்சு தான் அசர்ட்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. ஓகேவா? எல்லா கான்செப்ட்டுக்கும் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. ஒன்று டெபிட்டு, இன்னொன்று கிரெடிட்டு. ஓகே, அந்த டெபிட் கிரெடிட்டை எப்படி போடுறதுன்னு உனக்கே தெரியும், கோல்டன் ரூல்ஸு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்முலா, அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி. அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். ஒரு ஃபிக்ஸட் அக்கௌண்டிங் பீரியட், யூஸ்வலாக 1 இயருக்குள்ள அக்கௌண்டிங் நடக்கணும். மேட்சிங் கான்செப்ட். எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி மேட்ச்டு வித் ரெவன்யூஸ் ஏர்ன்டு. அவ்வளோதான். எக்ஸ்பென்சஸ் நம்ம ரெவன்யூ ஏர்ன் பண்ணதோட மேட்ச் ஆகணும். ரெவன்யூ ரெக்கக்னைஸ் கான்செப்ட். இப்போ ரெவன்யூங்கிறது நீ ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் ரெக்கக்னைஸே பண்ண முடியும். சும்மா கேஷ் உன் கையில் வந்துருச்சுனாலே அது ரெவன்யூவும் கிடையாது. நீ லோனாகவும் கேஷ் வாங்கிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதுதான் ரெவன்யூ ரெக்கக்னிஷன் கான்செப்ட். நீ லோனா வாங்குறியா, இல்லை அது உனக்கு ரெவன்யூவா வருது அப்படின்னு. ரியலைசேஷன் கான்செப்ட். இன்கம் இஸ் ரெக்கக்னைஸ் when goods or services are delivered. அதாவது என்னன்னா, குட்ஸ் ஆர் சர்வீசஸ் இருக்குல்ல, குட்ஸோ சர்வீஸோ, அதை நீ கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீல, அப்போ உனக்கு கிடைக்கிற பணம் தான் உன்னோட இன்கம். ஓகே. அடுத்து அக்ரூவல் கான்செப்ட். இன்கமும் சரி, எக்ஸ்பென்ஸும் சரி, அது நடந்தாதான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது நீ கேஷ் இன்கமாக இருந்தாலும் சரி, கேஷ் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி. அடுத்து அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். ஓகேவா? அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் என்னவா? கன்வென்ஷன்ஸ் என்ன சொல்ல வரான்? அக்கௌண்டிங் கன்வென்ஷன் என்னன்னா, நீ லாஸ்ட் இயர் என்ன அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணியோ இந்த வருஷமும் அதே அக்கௌண்டிங் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபியூச்சரில் ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினச்சி நீ நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ப்ராஃபிட் நீ எதிர்பார்க்கலாம், ஆனால் அதுதான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நகரக்கூடாது. லாஸ் ஆன்டிசிபேட் பண்ணி உன்னோட அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ உன்னை பற்றின எல்லா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டண்ட்டான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீ டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி.
ஒன்லி சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ரிப்போர்ட்டட் செப்பரேட்லி. அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், வெளியேபடியாக சொல்லியிருக்கணும். ஆனால் ஒரு சில ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நீ தனியாக செப்பரேட்டாக ரகசியமாக சொல்லிக்கலாம். அடுத்து அக்கௌண்டிங் பிரின்சிபல். அதுதான் நம்ம பார்த்தோம். காஸ்ட் பிரின்சிபல்னா நமக்கு ஆகிற காஸ்ட்டு, ரெவன்யூ ரெக்கக்னிஷனா ரெவன்யூ ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஃபுல் டிஸ்க்ளோசர், மேட்சிங் பிரின்சிபல், இந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ. ஓகேவா? இதுவெல்லாம் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அக்கௌண்டிங்க்கு ஒரு குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? அது வந்து நம்மளுக்கு டெசிஷன் மேக்கிங்கில் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அது ரொம்ப நியூட்ரலாக இருக்கும், பயஸ்டாக இருக்காது. இது வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எரர். எரரே இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கணும். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை வந்து என்ஹான்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு என்ன சொல்கிறோம்? அது ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு பல கம்பேரிசன் பண்ண முடியும். ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சு நிறைய வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒரு அக்கௌண்டிங் இப்போ இன்னைக்கு ஒரு அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அது இன்னியோட முடிஞ்சிடாது. காலத்துக்கும் அந்த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் தேவைப்படும். அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. இன்னைக்கு இப்போ உங்க கம்பெனியில் ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது, ஏன் இஷ்யூ நடக்குது, ஃபண்ட்ஸு சரியில்லை, ஏன் ஃபண்ட்ஸு சரியில்லை, அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எடுத்துப்பாரு. ஓகே, இதை பார்த்தா ஓகே இந்த இன்சிடென்ட் இதனால தான் நடக்குது அப்படின்ற அந்த அக்கௌண்டிங் வச்சு உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நிறைய விஷயத்த. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட எலமெண்ட்ஸ் என்ன? அசட்டு, லயபிலிட்டி, ஈக்விட்டினா தெரியும், கேபிட்டலு. ஈக்விட்டினா என்ன? மக்கள் வந்து பணத்தை போடுவாங்க ஓனருக்கு. ஓகே. மக்கள்னா வந்து நாட் நெசசரிலி பப்ளிக், அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாகவும் இருக்கலாம். ஓகே. அடுத்து இன்கமு, அடுத்து எக்ஸ்பென்சஸ். அசட்டு, லயபிலிட்டி, கேபிட்டல், இன்கமு, எக்ஸ்பென்சஸ். இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட எலமெண்ட்ஸு. அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு. ஓகே. ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு. அந்த மேனேஜ்மெண்ட்டு அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸு, ஓனர்ஸு, அதுக்கப்புறம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, கிரெடிட்டர்ஸு, பேங்க்ஸு, கவர்மெண்ட்ஸு, கஸ்டமர்ஸு, சப்ளையர்ஸு, பப்ளிக்கு. மேனேஜ்மெண்ட் எதுக்குன்னு தெரியும், எம்ப்ளாயீஸ் எதுக்குன்னு தெரியும், ஓனர்ஸ் எதுக்குன்னு தெரியும். இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே பார்ப்பாங்க. கிரெடிட்டார்ஸ் வந்து இதை நம்பி தான் பணம் கொடுப்பாங்க, பேங்க்கும் இதை நம்பி தான் பணம் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டும் இதை பார்த்து தான் வந்து அவங்க உண்மையாக இருக்கான கவர்மெண்ட்டுக்குன்னு பார்ப்பாங்க. கஸ்டமர் இதை நம்பி தான் பொருள் வாங்குவாங்க, சப்ளை இதை நம்பி தான் பொருள் கொடுப்பாங்க. பப்ளிக்கு இதை நம்பி தான் இவன் நல்ல கம்பெனி, இவனை வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன சொல்ல போகிறோம்? அக்கௌண்டிங்க்கு ஒரு சில செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்த கம்பேர் பண்ணக்கூடிய திறன் இருக்கணும். அதுதான் அக்கௌண்டிங்னா ரொம்ப ரிலையபிள் சோர்ஸாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் கம்பெனி ஏல ஒரு அக்கௌண்டிங் மெத்தட் இருக்கு, கம்பெனி பியில் ஒரு அக்கௌண்டிங் மெத்தட் இருக்குன்னா இருக்கக்கூடாது. ஸ்டாண்டர்டாக எல்லா கம்பெனிக்கும் ஒரே அக்கௌண்டிங் மெத்தட் தான் இருக்கணும். இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டெல்லாம் யார் இஷ்யூ பண்ணுறா? யமக்நாதன் ஐசிஐ அவன் தான் இஷ்யூ பண்ணுறான். ஓகேவா? அடுத்து அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்கோட பெனிஃபிட் என்ன? அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதை ரிலை பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ரெண்டு கம்பெனிக்கு இடையில கம்பேர் பண்ண முடியும். அக்கௌண்டிங் எரர்ஸை குறைக்கும். ஏன் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் ஒரு அழகா இதுதான் ஃப்ரேம் ஒர்க்கு, ஓகே இந்த மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படின்னு நீ கொடுத்துட்டா அவன் அதை பார்த்து பார்த்து ஓகே தான் ஃப்ரேம் ஒர்க்கு, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் அதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை பார்த்து போடும். அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்? எல்லா கம்பெனிஸும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க, எரரும் குறையும். ஆனால் அதே அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் என்ன தெரியுமா? அப்படியே டெம்ப்ளேட்டடாக வந்து ஒன்று இருக்கும். ஆனால் வந்து என்ன சொல்ல, அது கம்ப்ளீட்டாக வந்து இது என்ன சொல்ல, ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டே நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஐசிஐன்னு ஒன்று இருக்குது, அவன் ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணிடுறான். அந்த ஐசிஏயோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்பி தான்
மிச்சம் எல்லாருமே இந்தியாவில் அக்கௌண்ட்ஸ் போட முடியும். ஓகேவா? அதை வச்சு தான் எல்லா இந்தியா ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் போட முடியும். ஓகே. அதே சமயத்தில் அக்கௌண்டிங் டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஃபுல்லாக எலிமினேட் பண்ண முடியாது. இப்போ என்ன தெரியுமா? இப்போ கம்பெனி ஏ என்ன பண்ணுவான்? கிரெடிட்டை வந்து லெஃப்ட் சைடில் போடுவான், டெபிட்டை ரைட் சைடில் போடுவான். கம்பெனி பி வந்து டெபிட்டை லெஃப்ட் சைடில் போடுவான், கிரெடிட்டை ரைட் சைடில் போடுவான். ரெண்டுமே என்ன சொல்ல தப்பு கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு ஐசிஐஏ ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதனால நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஆனால் எல்லா அக்கௌண்டிங் டிஃபரன்சஸுமே வந்து நம்மளால எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே. சில சமயம் சில கம்பெனி இப்படி போடும், சில கம்பெனி இப்படி போடும். ஓகேவா? அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மானிட்டரி டிரான்சாக்ஷனை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணவே முடியும். மோஸ்ட்டாக 99.99% மானிட்டரி டிரான்சாக்ஷனை தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் மானிட்டரி டிரான்சாக்ஷனை ரெக்கார்டே பண்ணாது. ஓகே. நான் மானிட்டரி டிரான்சாக்ஷனை சுத்தமாக ரெக்கார்ட் பண்ணாது. அதே சமயத்தில் இப்போ என்ன போடுவோம்? அசட் வந்து போன வருஷம் வந்து 10 லேக்ஸ்ன்னு இருக்கும். இந்த வருஷம் வந்து 15 லேக்ஸ்ன்னு ஏறும் இந்த வருஷத்தோட எண்டில். ஆனால் இடையில எவ்வளோ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இப்போ அட் ப்ரெசன்ட் இந்த செகண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போன வருஷத்துக்கான புக்ஸை போட்டேன். மாதம் மாதம் புக்ஸை அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ ஜூலை 15th நான் இருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ ஜூலை 15th காலையில் 9:30 மணிக்கு அந்த காரோட விலை என்ன அப்படின்னு வந்து நம்ம இமீடியட்டாக வந்து கரண்ட் மார்க்கெட் வேல்யூவை செக் பண்ண முடியாது நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வச்சு. ஓகே. அக்கௌண்டிங் ஈக்குவேஷனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி. இப்போ அக்கௌண்டிங் ப்ராசஸோட தியரி பார்ப்போம். அக்கௌண்டிங் ப்ராசஸோட தியரி என்ன தெரியுமா? அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்கும்ல, அந்த அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு பகுதி தான் அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ். அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்குன்னு ஒரு வேரியஸ் ஸ்டெப் இருக்கு. என்ன? ஐடென்டிஃபையிங். ஓகேவா? ஐடென்டிஃபையிங் டிரான்சாக்ஷன், ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன், கிளாசிஃபையிங் டிரான்சாக்ஷன், சம்மரைசிங் டிரான்சாக்ஷன். ஓகேவா? சம்மரைஸ் பண்ணதுக்கப்புறம் அனலைசிங் டிரான்சாக்ஷன், அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்பிரட்டிங் டிரான்சாக்ஷன், இன்டர்பிரட் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிகேட்டிங் டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போ பர்ச்சேஸ் நடந்திருக்கா, பர்ச்சேஸு, சேல்ஸ் நடந்திருக்கா, சேல்ஸு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகே. இப்போ பர்ச்சேஸு, சேல்ஸு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே. ஃபஸ்ட்டு டேட்டு பர்ச்சேஸ் நடந்திருக்கு, செகண்ட் டேட்டு சேல்ஸ் நடந்திருக்கு, தேர்ட் டேட்டு பர்ச்சேஸ் நடந்திருக்கு, ஃபோர்த் டேட்டு சேல்ஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி ரேண்டமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். டேட் வைஸு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆல்ரெடி டேட் வைஸ் அது கிளாஸிஃபை ஆயிருக்கு. ஆனால் இப்போ ஃபர்தராக அதை பர்ச்சேஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுறோம், சேல்ஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். பர்ச்சேஸ்னா ஓகே, முதல்ல நடந்தது பர்ச்சேஸு, மூணாவது நடந்தது பர்ச்சேஸு, அதை தூக்கி பர்ச்சேஸில் போடு. ஓகே. அடுத்து ரெண்டாவது நடந்தது சேல்ஸு, நாலாவது நடந்தது சேல்ஸு, அதை தூக்கி சேல்ஸில் போடு. இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸை வந்து கேஷில் பண்ணியிருப்போம், கிரெடிட்டில் பண்ணியிருப்போம். சேல்ஸும் அதே மாதிரி கேஷில் பண்ணியிருப்போம், கிரெடிட்டில் பண்ணியிருப்போம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் நடந்திருக்கும், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் நடந்திருக்கும். ஓகேவா? இப்போ அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணு. என்ன பண்ணுவ? பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு. ஓகே. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு. அடுத்து பர்ச்சேஸோ சேல்ஸோ, ஓகே, கேஷ் பர்ச்சேஸோ கேஷ் சேல்ஸோ வாட்ஸ் ஓவர் கேஷில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு, கேஷ் புக்கு. அடுத்து இப்போ கிரெடிட்டில் இருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸு எக்ஸ் அண்ட் கோவோட நடந்திருக்கு, ஸோ எக்ஸ் அண்ட் கோ. இப்போ சேல்ஸு ஒய் அண்ட் கோவோட நடந்திருக்கு, ஸோ ஒய் அண்ட் கோ. இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணுவேன். எல்லா பர்ச்சேஸையும் சேல்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், அந்த மாதிரி ஸோ கிளாஸிஃபை பண்ணிட்டேன். ஓகேவா? அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸு, சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், கேஷ் அக்கௌண்ட்டு. கிரெடிட்டில் எக்ஸு கிட்டேருந்து வாங்குகிறோம், கிரெடிட்டில் ஒய்க்கு விற்கிறோம். ஓகே. இந்த மாதிரி பண்ணிட்டோம்.
இப்போ வந்து நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு, எவ்வளோ கேஷ் பர்ச்சேஸ், எவ்வளோ கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் ஆயிருக்கு, அனலைஸ் பண்ணிட்டோம். அதுலேருந்து ஓகே நம்ம இப்படி பண்ணால் கம்பெனி நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் அது பெட்டராக இருக்கும், இன்னும் இங்கே பர்ச்சேஸை கூட்டணும், இங்கேயும் இங்கே சேல்ஸை கூட்டணும், எப்படியாச்சும் பர்ச்சேஸ் ரிட்டர்னை வந்து நல்ல கம்பெனி கிட்டேருந்து பார்த்து வாங்கணும், அதனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன் குறையும், நல்ல ஆள்கிட்ட வைக்கணும், ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் குறையும். அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணோம். இதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ எம்ப்ளாயீஸ்டோ யார்கிட்டயோ இதெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஹோல் அக்கௌண்டிங் ப்ராசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இப்போ இதில் சொல்லி கொடுத்துட்டேன்னா இங்கே பாரு. ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் ப்ராசஸ். ஏன்னா வந்து மெயின்டைன் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனு, அக்கௌண்டிங் ப்ராசஸை வந்து ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன், ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும், ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஃபர்தராக டெசிஷன் மேக் பண்ணணும். எதுவும் லீகல் ரெக்குயர்மெண்ட் இருந்தால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் எரரும் நடக்காமல் ஃப்ராடு நடக்காமல் பார்த்துக்கணும். ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், இப்போது ரெண்டு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் இந்த இயர் கம்பேர் பண்ணலாம், நம்ம கம்பெனி வேற கம்பெனி கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்டெப்ஸ் இன் அக்கௌண்டிங் ப்ராசஸ் சொன்னல. ஐடென்டிஃபைங் வந்து பர்ச்சேஸு, சேல்ஸு, பேமெண்ட்லாம் ஃபர்தர் ஐடென்டிஃபைங், ரெக்கார்டிங், கிளாசிஃபைங் நான் சொன்னல, ஜேர்னல், லெட்ஜர் இந்த மாதிரி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பேலன்சிங், இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்லாம் இது பண்ணி இப்போ வந்து சம்மரிக்கு வந்து என்ன சொல்கிறான், சம்மரி வந்து ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்கிறான். நம்ம வந்து நான் லெட்ஜர்லேயே சம்மரின்ட்டேன், ஆனால் சம்மரி ட்ரையல் பேலன்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இது அது பேர் என்ன, டெபிட்டா கிரெடிட்டா அந்த மாதிரி போடுறது. ஓகேவா? நம்ம இந்த லெஜர் வரைக்கும்லாம் உனக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. ஓகே, அது வந்து நீ ஜஸ்ட்டு என்ன சொல்ல வேணா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோ. ஸ்டெப் ஒன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ரெக்கார்டிங்கில் டேட் வைஸ் ரெக்கார்டிங் இருக்குது, டெபிட் கிரெடிட் என்ட்ரி இருக்குது. கிளாசிஃபைங்கில் ஜேர்னல் லெஜராக கிளாசிஃபை பண்ணுவோம், லெஜர் தான் கடைசி என்ட்ரி. அதுக்கப்புறம் கிளாசிஃபை டிரான்சாக்ஷன் அண்டர் டிஃபரெண்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கு தான் வந்து ஜேர்னல் லெஜர். ஃபைண்ட் பேலன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு, ஓகே, அதுக்கு தான் ஜேர்னல் லெஜர். பேலன்சிங் லெஜர் அக்கௌண்ட்டு, டோட்டல் டெபிட்டு கிரெடிட் சைடை பேலன்ஸ் பண்ணணும், க்ளோசிங் பேலன்ஸை கண்டுபிடிக்கணும், அந்த பேலன்ஸை அடுத்த வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ட்ரையல் பேலன்ஸ் என்ன பண்ணும், அரித்மெட்டிக் அக்யூரசி, இப்போ எல்லா டெபிட் ஈக்குவல் டு கிரெடிட். ஓகேவா? அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட், அப்படிதான் இருக்கும். ஓகேவா? அதனால என்ன ஆகும், அது வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இப்போ டெபிட் ஈக்குவல் டு கிரெடிட் இல்லாமல் டெபிட் இஸ் கிரேட்டர் தேன் கிரெடிட் ஆர் எல்ஸ் கிரெடிட் இஸ் கிரேட்டர் தேன் டெபிட் இருந்தால் எரர் இருக்கு. ஓகே, நம்ம என்னென்ன எரர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து செக் பண்ணும். ரெக்கார்டிங் எரர் பண்ணிட்டோமா, இல்லை வந்து இது அது பேர் என்ன, கால்குலேஷன் எரர் பண்ணிட்டோமா, அந்த மாதிரி ஒமிஷன் எரர் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ எரர்ஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணுறது. அதுக்கு வந்து டோட்டல் மெத்தடு, பேலன்ஸ் மெத்தடு, டோட்டல் பேலன்ஸ் மெத்தட்னு இருக்குது. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணும். எரர் ஐடென்டிஃபை பண்ணோடனே அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணும். என்னென்ன நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், அன்ஏர்ன்ட் இன்கம், டெப்ரிசியேஷன், பேட் டெட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்ணணும். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன கிடைக்கும், கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும், ஆர்எல்ஸ் கிராஸ் லாஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, நம்மளோட நெட் சேல்ஸ் இருக்குல்ல, நெட் சேல்ஸோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை வந்து மைனஸ் பண்ணினா, நெட் சேல்ஸோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை மைனஸ் பண்ணி வர ஆன்சர் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அது கிராஸ் ப்ராஃபிட், வர ஆன்சர் நெகட்டிவாக வந்துச்சுன்னா அது கிராஸ் லாஸ். ஓகே, இப்போ கிராஸ் ப்ராஃபிட்டையோ கிராஸ் லாஸையோ அடுத்ததாக வந்து எங்கே கொண்டு போகணும்னா பிஎன்எல் அக்கௌண்ட்டு. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எப்பயுமே வந்து இதுதான் இருக்கும், அது பேர் என்ன,
பர்ச்சேஸ் நடக்கும்போது ஆகிற டிரான்சாக்ஷன். ஓகே, பர்ச்சேஸ் அண்ட் பர்ச்சேஸ் நடக்கும்போது ஆகிற டிரான்சாக்ஷன் இருக்கும், சேல்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ வர கிராஸ் ப்ராஃபிட்டை பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கிராஸ் நெட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கிராஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். நெட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதுவே நெகட்டிவ்ல வந்தால் நெட் லாஸ், அவ்வளோதான். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டு, லைபிலிட்டி, கேபிட்டல். க்ளோசிங் என்ட்ரி. இப்போ வந்து க்ளோசிங் என்ட்ரினா என்னென்ன? நமக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம், அதை வந்து ரெவன்யூ அக்கௌண்ட்டாக க்ளோஸ் பண்ணலாம், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டாக க்ளோஸ் பண்ணலாம், டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டாக க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து க்ளோசிங் ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து போஸ்ட் க்ளோசிங் ட்ரையல் பேலன்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? க்ளோசிங் என்ட்ரிஸ்லாம் முடிஞ்சோடனே இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். இதில் வந்து பர்மனெண்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த பர்மனெண்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் அடுத்த அக்கௌண்டிங் பீரியடுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? அடுத்து அக்கௌண்டிங் சைக்கிள். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் லெட்ஜரை பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் லெட்ஜரை பேலன்ஸ் பண்ணோன்னா ட்ரையல் பேலன்ஸு, டெபிட் எவ்வளோ இருக்குது, கிரெடிட் எவ்வளோ இருக்குது, ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஈக்குவலாக இல்லாட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டு. அது முடிஞ்சோடனே க்ளோசிங் என்ட்ரி, எல்லாத்தையும் எல்லா அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா போஸ்ட் க்ளோசிங் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ எல்லா அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், பட் ஒரு சில பர்மனன்ட் அக்கௌண்ட் இருக்கும், அதெல்லாம் இந்த போஸ்ட் க்ளோசிங் ட்ரையல் பேலன்ஸ்ல கொண்டு வந்து அடுத்த அக்கௌண்டிங் இயருக்கு ப்ராப்பராக கொண்டு போகணும். அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல என்னென்ன புக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஓகேவா? ஜேர்னல் யூஸ் பண்ணுவாங்க, லெஜர் யூஸ் பண்ணுவாங்க, கேஷ் புக் யூஸ் பண்ணுவாங்க. சப்சிடரி புக்கில் பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன், பில்ஸ் ரிசிபிள், பில்ஸ் பேபிள், இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவாங்க. அக்கௌண்டிங் ப்ராசஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? எல்லாத்தையுமே வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ப்ராஃபிட்டா லாஸான்னு டிட்டர்மைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபினான்சியல் பொசிஷனை நமக்கு காமிக்கும். டெசிஷன் மேக்கிங்கில் ஹெல்ப் பண்ணும். டேக்ஸ் கேல்குலேஷனில் ஹெல்ப் பண்ணும். எரர் இல்லாட்டி ஃப்ராட் ஏதாவது நடந்திருக்கான்னு டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? இன்வெஸ்டர்ஸ்க்கும் கிரெடிட்டர்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் தரும். லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் வர விடாமல் பார்த்துக்கும். ஓகேவா? அடுத்து அக்கௌண்டிங் ப்ராசஸோட அட்வான்டேஜ் என்ன? அக்யூரேட்டாக இருக்கும். அக்யூரேட் ரெக்கார்ட் கீப்பிங்காக இருக்கும். ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும். ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆடிட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். பிஸ்னஸ் பிளானிங்க்கு சப்போர்ட் பண்ணும். டெசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் பண்ணும். அக்கௌண்டபிலிட்டி, அதாவது நீ இப்போ தப்புனா அந்த தப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது தான் அக்கௌண்டபிலிட்டி. இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ்னால அந்த அக்கௌண்டபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஓகேவா? அக்கௌண்டிங் ப்ராசஸோட லிமிட்டேஷன் என்ன? இது வெறும் மணி ரிலேட்டட் டிரான்சாக்ஷனுக்கு தான் பண்ணோம். அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ், அதாவது இவ்வளோதான் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸே நடக்குது. இப்போ பாஸ்ட்ல இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அசட்ஸுக்கு ஒரு காஸ்ட் இருந்திருக்கும், ஆனால் ப்ரெசென்ட்ல அதே காஸ்ட் இருக்காது. அது வந்து என்ன சொல்ல, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அக்கௌண்டிங் ப்ராசஸை அது இன்னும் டயரிங் ஆக்கிரும். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அது 5 லட்சம், இப்பயும் 5 லட்சம், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்படின்னா தான் வந்து நமக்கு அக்கௌண்டிங் ப்ராசஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 5 லட்சம், சரி இப்போ என்ன வேலை, அதை செக் பண்ணிட்டு தான் சொல்லணும். அப்படின்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஒரு ஒரு தாட்டி செக் பண்ணி இந்த வாட்டி 7 லட்சம், அடுத்த வருஷம் 6 லட்சம் அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல. அந்த சேஞ்ச் வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸை டயரிங் ஆக்கிரும். இதில் அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஹியூமன் எரர் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ அக்கௌண்டிங் பிரின்சிபல்லாம் இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸை மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஜேர்னல் லெட்ஜருக்கான டிஃபரன்ஸ் பார்த்துக்கோ. நான் ஒரு 5 செகண்ட்ஸ் வைக்கிறேன், நீ வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே. அடுத்து ட்ரையல் பேலன்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கோ. ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கோ. 1 2 3 4 5 செகண்ட்ஸ் தரேன். அடுத்து அக்கௌண்டிங் ப்ராசஸோட ஃப்ளோ சார்ட்டு, அது வந்து இது நடத்துனது தான். இப்போ நான் உனக்கு ஜேர்னல்லேருந்து லெட்ஜரை மாத்துறது எப்படின்னு சொல்லி தரேன்ல. இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட். இப்போ ஒரு கேஷ் பர்ச்சேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோ. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்.
ஓகே. இப்போ அதே மாதிரி பர்ச்சேஸ், ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ் நடக்குது, எக்ஸ் லிமிடெட். ஓகே. 2x. ஓகே. இப்போ ஒரு சேல்ஸ் ஒன்று, கேஷ் சேல்ஸ் நடக்குது. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். ஓகேவா? டு சேல்ஸ். இப்போ அதே மாதிரி ஒரு கிரெடிட் சேல்ஸ் நடக்குது, அது ஒய் அக்கௌண்ட் பண்றான். ஒய் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். இப்போ 4 விதமான டிரான்சாக்ஷன். ஓகே. சேல்ஸ் ரிட்டர்ன்லாம் நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காது லெட்ஜர் பண்றதுக்கு. இது இருந்தாலே நீ லெட்ஜரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஜேர்னல் எப்படி கொண்டு வரணும்னு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை வச்சு ஈஸியாக நீ டிட்டர்மைன் பண்ணிடலாம். அந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வச்சு ஜேர்னல் போட்டினா ஒரு ஜேர்னலை வச்சு எப்படி லெட்ஜரை கொண்டு வரலான்னு உனக்கு ஈஸியாக மண்டையில் எரியும். ஒன்ஸ் நீ லெட்ஜரை கொண்டு வந்துட்டீன்னா உனக்கு அக்கௌண்டிங் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே. மொத்தம் எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு என்ன? பர்ச்சேஸ் ஒன்று. ஓகே. கேஷ் வந்து 2. ஓகே. பர்ச்சேஸ் ஆல்ரெடி இருக்கு, அதனால ஒன்று போட்டுக்கோ. அடுத்து எக்ஸ் அக்கௌண்ட் வந்து 3. ஓகே. கேஷ் ஆல்ரெடி இருக்கு. ஓகே. அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட்டு 4. ஓகே. அடுத்து ஒய் அக்கௌண்ட் 5. ஒய் அக்கௌண்ட் 5. அடுத்து ஆல்ரெடி சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கான லெட்ஜர் போடுவோம். பர்ச்சேஸ். ஓகே. இப்படி ஒன்று இழுத்துக்க. ஓகே. இந்த மாதிரி போட்டுக்க. இந்த சைடு டெபிட்டு, இந்த சைடு கிரெடிட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல பர்ச்சேஸ் இருக்கு. ஓகே. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். இங்க கிரெடிட் சைடு 2 கேஷ் வருதா, அதனால இங்க டெபிட் சைடு 2 கேஷ் போட்டுரு. ஓகேவா? இப்போ வந்து இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் ஒன்று நடந்திருக்கா. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ் அக்கௌண்ட் 2 எக்ஸ். ஸோ இன்கேஸ் ஒரு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நடந்திருந்தா அது செகண்டரி. ஓகே. இப்போதைக்கு இது மட்டும் போடுவோம். இங்கே 2x. ஓகே. 2 கேஷ் வந்து இப்படி போட்டோம், 2x இப்படி போட்டோம். 2 பேர்ட்டையும் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்படியே டோட்டல் பண்ணிட்டு பேலன்சிங் ஃபிகரை பை பேலன்ஸ் கேரிட் டவுனா இல்லை டூ பேலன்ஸ் கேரிட் டவுன் அதுக்கு ஏற்ற மாதிரி நீ போட்டுறணும். ஓகே. இப்போ ரெண்டாவது அக்கௌண்ட் என்ன? கேஷ் அக்கௌண்ட்டு. கேஷ் அக்கௌண்ட்டு. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டு ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் வருது? ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல வருது. கேஷ் இங்க இருக்கா? ஆப்போசிட்ல பர்ச்சேஸ் எங்க? டெபிட்ல இருக்கு. ஓகே. புரியுதா? பர்ச்சேஸ் டெபிட்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல பர்ச்சேஸை கிரெடிட்டுக்கு கொண்டு வந்துடணும். பர்ச்சேஸை கிரெடிட்டுக்கு கொண்டு வந்துடணும். அடுத்து கேஷ் எங்க இருக்கு? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல் அக்கௌண்ட். நமக்கு வந்து இது கேஷ் சேல்ஸ்னால பணம் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கே கேஷ் டெபிட்ல இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ சேல்ஸ் எங்க இருக்கு? டூ சேல்ஸ். ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம்?
டூ சேல்ஸை கிரெடிட்ல இருந்ததை இங்கே டூ சேல்ஸை டெபிட்டுக்கு கொண்டு வரோம். ஓகே, நம்ம இங்கே பர்ச்சேஸ் போட்டோம்ல, இங்கே பை. ஓகே, பை பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா, இப்போ சேல்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அடுத்து பேலன்சிங் ஃபிகர். டெபிட் ஜாஸ்தியாக இருந்தால் கிரெடிட்டில் பை பேலன்ஸ் கேரி டவுன், கிரெடிட்டில் ஜாஸ்தி இருந்தால் டெபிட்டில் டூ பேலன்ஸ் கேரி டவுன். அவ்வளோதான், இவ்வளோதான் கேஷ் அக்கௌண்ட்டு. ஓகே, கேஷ் அக்கௌண்ட் பார்த்துக்கிட்டியா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பார்த்துக்கிட்டியா? வேணா நோட் பண்ணிக்க, நான் இப்போ இதை எடுக்க போகிறேன். இல்லை வேண்டாம், எடுக்கல விடு. அடுத்து மூணாவது அக்கௌண்ட் என்ன? எக்ஸ் அக்கௌண்ட்டு. எக்ஸ் அக்கௌண்ட்டில் வெறும் என்ன சொல்ல, எக்ஸ் அக்கௌண்ட்டில் வெறும் பர்ச்சேஸ் மட்டும்தான் நடந்திருக்கு. எக்ஸ் எங்கே இருக்கான்? கிரெடிட் சைடில் இருக்கான். பர்ச்சேஸ் எங்கே இருக்கான்? டெபிட் சைடில் இருக்கான். ஸோ பர்ச்சேஸை கிரெடிட் சைடுக்கு கொண்டு வா. கிரெடிட்டில் போட்டேன், டெபிட்டில் போட்டேன், பர்ச்சேஸை கிரெடிட் சைடு கொண்டு வரேன். ஸோ பை பர்ச்சேஸு. ஓகே, இது போட்டிங்கன்னா வேற எதுவும் எக்ஸுக்கு இல்லை. ஸோ பேலன்சிங் ஃபிகர். அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட்டு. ஓகே, டெபிட்டு கிரெடிட்டு. ஓகே, சேல்ஸில் ரெண்டு சேல்ஸ் இருக்குது, ஒன்று கேஷ் சேல்ஸு, இன்னொன்று கிரெடிட் சேல்ஸு. ஓகே, கேஷ் சேல்ஸு. ஓகே, கிரெடிட் சேல் டு ஒய் அக்கௌண்ட்டு. ஃபஸ்ட்டு கேஷ் வந்து டெபிட்டில் இருக்குது. ஓகே, கேஷ் டெபிட்டில் இருந்தால் எங்கே கொண்டு வரணும்? பை கேஷுன்னு கிரெடிட்டில் கொண்டு வரணும். பை கேஷு, பை கேஷுன்னு கிரெடிட்டில் கொண்டு வந்துடணும். ஓகே, இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சு அடுத்து வேற எங்கே வந்து டிரான்சாக்ஷன் இருக்குது சேல்ஸ்க்கு? ஃபிஃப்த்து இது இருக்குது. ஃபிஃப்த்தில் வந்து சேல்ஸு கிரெடிட்டில் இருக்குது, ஒய் டெபிட்டில் இருக்கான். ஸோ பை ஒய், ஏன்னா வந்து ஒய் நம்மக்கிட்ட கிரெடிட்டில் வாங்குறான்ல, ஸோ அதனால பை ஒய். ஓகே, 4 முடிஞ்சு. அப்படியே பேலன்சிங் ஃபிகர்லாம் போட்டுக்க. 4 அக்கௌண்ட்டு முடிஞ்சு. 5வது அக்கௌண்ட்டு பேலன்ஸ் யார் இருக்கா? ஒய் அக்கௌண்ட். டெபிட்டு கிரெடிட்டு. ஓகே, டெபிட்டு கிரெடிட்டு. இப்போ வந்து ஒய் எங்கே இருக்கான்? டெபிட் சைடில் இருக்கான். ஆப்போசிட்டில் எவன் இருக்கான்? சேல்ஸ் இருக்கான். கிரெடிட்டில் சேல்ஸ் இருக்கான். ஸோ அப்போது சேல்ஸு கிரெடிட்டில் இருந்தால் அவனை எங்கே கொண்டு வரலாம்? டெபிட்டில் கொண்டு வரணும். ஏன் டெபிட்டில் கொண்டு வரோம்? ஏன்னா வந்து ஒய்க்கு ஆப்போசிட்டில் இருக்கான். ஓகே, இந்த மாதிரி ஜேர்னலைஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லெஜரை எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதோட அக்கௌண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு. அடுத்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா, இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும், நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும், ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டுபிடிக்கலாம், இன்ஃபர்மேஷனை ஓனர், இன்வெஸ்டர், கிரெடிட்டர், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். இதை வந்து லீகல் ரெக்குயர்மெண்ட்டோட பண்ணணும். டெசிஷன் மேக்கிங்கில் ஹெல்ப் பண்ணும். 3 இருக்குது: ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, பிஎன்எல் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு. ட்ரேடிங் அக்கௌண்ட்னா நம்ம அதான் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. டெபிட் சைடு கிரெடிட் சைடு இதெல்லாம் பார்க்காத. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆயிருக்கோ, ஓகேவா, அந்த டிரான்சாக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணும். ஓகேவா, அதே சமயத்தில் ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும்.
சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வரும், க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடில் வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஓகே. மற்றபடி பர்ச்சேஸ்க்கு முன்னாடி நடந்த செலவுகள்லாம் டெபிட் சைடில் வரும். ஓகே. கேரேஜ் இன்வெர்ட்ஸு, ஃப்ரைட் இன்வெர்ட்ஸு, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, இதெல்லாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆர்எல்ஸ் கிராஸ் லாஸ் வரும். கிராஸ் ப்ராஃபிட்டை நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே. ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டு. கிராஸ் ப்ராஃபிட்னா கிரெடிட் சைடு ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கிராஸ் லாஸ்னா டெபிட் சைடு ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு ஆர்எல்ஸ் நெட் லாஸ் கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? மெயினாக எல்லா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸையும் ரெக்கார்ட் பண்ணணும். எப்படின்னா இந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் பண்ணும்போது நடக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணும். அதே சமயத்தில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிடைக்கிற ரெவன்யூ, சேல்ஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கிற ரெவன்யூ எல்லாமே கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணும். இதெல்லாம் போட்டிங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆர்எல்ஸ் நெட் லாஸ் கிடைக்கும். அந்த பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலில் அந்த நெட் ப்ராஃபிட்டு நெட் லாஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படின்னா நெட் ப்ராஃபிட்டாக இருந்தால் கேபிட்டலோட ஆட் பண்ணணும், நெட் லாஸாக இருந்தால் கேபிட்டலோட சப்ராக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கேபிட்டலோட டிராயிங்ஸையும் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா லைபிலிட்டி சைடில் எல்லா லைபிலிட்டிஸு, அசட் சைடில் எல்லா அசட்ஸு. ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன் செகண்ட். ஓகே, இங்கே விட்டேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து எங்கே பண்ணுவான்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படின்னா அந்த ரெண்டோட ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் லைபிலிட்டிஸில் போஸ்ட் பண்ணணும். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்னால் வந்து இப்போ ப்ரீபெய்டு சேல்ரி, ப்ரீபெய்டு ரெண்ட்டை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரெண்ட் ஆர் சேலரியோட சப்ராக்ட் பண்ணணும். இதை வந்து அசட் சைடில் காமிக்கணும். ஓகேவா? அக்ரூடு இன்கம், இதை வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் இன்கம், அக்ரூடு ரெண்ட்டு, அதெல்லாம் வந்து இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எதுவும் ரெண்ட் கிடைக்குதுன்னா அக்ரூடு ரெண்ட்டு, அதை வந்து அந்த ரெண்ட்டோட ஆட் பண்ணணும். இதை அசட் சைடு ஆட் பண்ணி வச்சுக்கணும். அன்ஏர்ன்டு இன்கம் டிடக்டட் ஃப்ரம் இன்கம். நம்ம இப்போ ஏதாவது ஒரு இன்கம் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஏர்ன்டு கமிஷன்னு வச்சுக்கோ. ஓகே. அதை வந்து கமிஷனோட மைனஸ் பண்ணணும். அதை வந்து கரண்ட் லைபிலிட்டியில் காமிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸாக பெரிய ஓ போட்டுக்கோ, ப்ளஸ்ஸு லைபிலிட்டி, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ஸு, மைனஸு அசட். ஓகே. அக்ரூட் இன்கம் ப்ளஸ்ஸு ஏ அசட்ஸில் காமிக்கணும். ஓகே. அன்ஏர்ன்டு இன்கம், அதை அன்ஏர்ன்டு இன்கம்னு சொல்லலாம், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்னு சொல்லலாம். ஓகே. அது அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்னு சொல்லலான்ட்டல. ஸோ நீ வந்து அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோ, லைபிலிட்டியில் போட்டுக்கோ. ஒப்பாவு, ஒப்பாவு. ஓகேவா? ஒப்பாவு. இந்த ஒப்பாவை நம்ம என்ன பண்ணணும்? சரியா வரையணும். ஒப்பாவு, ஒப்பாவுங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ், அக்ரூட் இன்கம், அன்ஏர்ன்டு இன்கம். இந்த ஒப்பாவு வந்து ப்ளஸ் மைனஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். இந்த லால்ன்னு இருக்குல்ல, லால், மோகன் லால், இந்த லால் வந்து லயபிலிட்டி, அசட், அசட், லயபிலிட்டி, இந்த மாதிரி நான் காலமாக போட்டால் ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் ரெஸ்பெக்டிவ் டு ப்ளஸ் அண்ட் லயபிலிட்டி, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ரெஸ்பெக்டிவ் டு மைனஸ் அண்ட் அசட்ஸ்,
accrued income respective to plus and assets, unearned income respective to minus and liability. அவ்வளோதான். டெப்ரிசியேஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரெஸ்பெக்டிவ் அசட்ஸோட நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்டில் லாஸ் சைடு போட்டுடணும். ஓகே, அதுதானே அவனுக்கு போட்டிருக்கான். ஆமாம், பிஎன்எல் அக்கௌண்ட்டில் லாஸ் சைடு போட்டுடணும். அதுக்கப்புறம் டெட்டாஸில் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல, டேபிளுக்குள்ளே இருக்கிற பேட் டெட்ஸை சப்ராக்ட் பண்ணிடக்கூடாது. டேபிளுக்கு வெளியே இருக்கிற பேட் டெட்ஸை சப்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸை கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸை சப்ராக்ட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து இப்போ இன்கேஸ் வெளியே கொடுத்துருந்தோம்னா, அந்த டப்பாவுக்கு வெளியே கொடுத்துருந்தோம்னா அதை வந்து கிரெடிட் சைடு ஆஃப் பிஎன்எல்ல போட்டு கேபிட்டலோட ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை வந்து டெபிட் சைடு ஆஃப் பிஎன்எல்ல போட்டு அதை வந்து கேபிட்டலோட சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, சரி, கடைசி இது நான் கொஞ்சம் உளறிட்டேன். நான் உளறினதை மனசில் வச்சுக்காம அப்படியே இந்த இதை மட்டும் ஒரு எட்டு படிச்சிரு. படிச்சிட்டியா? அடுத்தது போ. அடுத்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டியை மெஷர் பண்ணும், ஃபினான்ஷியல் பொசிஷனை காமிக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கு டெசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் அசிஸ்ட் பண்ணும், டாக்ஸேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆடிட்டிங்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணும், லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் பார்த்துக்கணும். அட்வான்டேஜ் என்ன? கிராஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம், அசட் அண்ட் லைபிலிட்டியை காமிக்கலாம், பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பிளான் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், லோன் அப்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் சார், ப்ராஃபிட் இருந்தாங்க சார், லாஸு அப்படின்னு சொல்லி காமிச்சு லோன் அப்டைன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இது வந்து ப்ரீவியஸாக இருக்கிற பாஸ்ட்டை வச்சு தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ரெசண்ட்டை வச்சு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நம்ம ஃப்யூச்சராக வந்து எஸ்டிமேட் பண்ணுறதை வச்சு தான் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வந்து அக்யூரேட்டாக இருக்காது. மானிட்ரி ஃபேக்டர்ஸை மட்டும்தான் கேல்குலேட் பண்ணும், நான் மானிட்டரி ஃபேக்டர்ஸை கேல்குலேட் பண்ணாது. கரண்ட் மார்க்கெட் வேல்யூவில் ரெஃப்ளெக்ட் ஆகாது, அக்கௌண்டிங் பாலிசிஸ்னால அஃபெக்ட் ஆகும். ஓகே, இதில் வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பற்றி டிஃபரன்ஸ் பார்த்துக்கோ. அசட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோ. அதோ சரியாக பார்த்துக்கோ. வச்சுட்டேன், ஒழுங்கா பாஸ் பண்ணிக்க, போகலாம். அடுத்து ஃபைனல் அக்கௌண்ட் ஃபார்மேட்டு. அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அக்யூரசி இருக்கும், மேட்சிங் கான்செப்ட் அப்ளை பண்ணும், ஃபினான்ஷியல் பொசிஷனை காமிக்கும், ஓவர் ஸ்டேட்மெண்ட் அண்டர் ஸ்டேட்மெண்ட், அதாவது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸஸாக எதுவும் பண்ணிடாமல் பார்த்துக்கும். அக்கௌண்ட்ஸில் ட்ரூ அண்ட் ஃபேர் ப்ரெசன்டேஷன் நடக்கும். ஓகே, அடுத்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட தியரி. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட்டு. அது வந்து ஒரு நான் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்னால ப்ரிப்பேர் பண்ணப்படுது. இது வந்து அக்கௌண்டிங்கோட அக்ரூவல் பேசிஸில் கிரியேட் பண்ணுது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட சம்மரிங்கிறது என்னன்னா, எல்லா இன்கமு அண்ட் எல்லா ரெவன்யூ எக்ஸ்பென்ஸை வந்து என்ன சொல்ல, எல்லா இன்கமு அண்ட் எல்லா ரெவன்யூ எக்ஸ்பென்சஸோட சம்மரி. அதாவது நமக்கு கிடைக்கிற இன்கம்லாம் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர்லாம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர், சும்மா நான் உனக்கு வந்து காசு கொடுத்தேன், ஃப்ரீயாக வச்சு போடா கொடுத்தேன், அதுவும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனால் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை இதுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம். என்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்குறோம்னா, நம்ம ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அது செய்கிறோம், அந்த எக்ஸ்பெண்டிச்சர்னால நமக்கு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருந்தா அந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும்தான் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல சேர்க்குறோம். என்ன இப்போ இன்கம்னா உனக்கே தெரியும், வர எல்லா இன்கமும் இன்கம் தான். ஓகேவா? லோன்லேருந்து பணம் வருது, அதுக்கப்புறம் டிக்கெட் விற்றதுலேருந்து காசு வருது, எல்லாம் இன்கம் தான். ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் நம்ம என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காசு கொடுத்து நான் ஒரு அசெட் வாங்குறேன். ஓகேவா? காசு செலவாகுது, ஆனால் அசெட் வாங்குறதுனால நமக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும்ல, அதெல்லாம் வந்து ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்.
அந்த இயரோட சர்ப்ளஸ் அண்ட் டெபிசிட் கண்டுபிடிக்கணும். ரெவன்யூ ஐட்டம் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெசிஷன் மேக்கிங்கில் ஹெல்ப் பண்ணும். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து நான் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் பண்ணும். அக்ரூவல் பேசிஸில் நடக்கும். ரெவன்யூ இன்கம் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் வரும். கேபிட்டல் ரிசிப்ட் கேபிட்டல் பேமெண்ட்லாம் வரவே வராது. கேபிட்டல் ரிசிப்ட் கேபிட்டல் பேமெண்ட்னா என்ன சொல்ல, மேஜரா பண்ற கேபிட்டல், மேஜரா வர கேபிட்டல் ரெசிப்ட் நான் இப்ப சொன்னல அசெட் வாங்குறது, அது உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். ஆனா வந்து அது வந்து கிடையாது. ஓகே, கான்செப்ட் அதுதான். நமக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ற ஒரு எக்ஸ்பென்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து ஒரு ஷோ நடத்துற. அந்த ஷோ நடத்துறதுக்கு லைட்டுக்கு செலவாகுது, ரெண்ட்டுக்கு செலவாகுது, சேலரிக்கு செலவாகுது. இந்த மாதிரி செலவுலாம் ஆகுது. ஆனா அந்த ஷோ நடந்தா உனக்கு ரெவென்யூ தானே. ஸோ அதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். இந்த கேபிட்டல் பேமெண்ட் கேபிட்டல் ரெசிப்ட்லாம் அசட் லைபிலிட்டியை பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு சிமிலராக தான் இருக்கும். எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இயரில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்லாம் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, கிளப்பு, லைப்ரரி, சேரிட்டபிள் டெஸ்டர் எக்ஸெட்ரா. ஃபார்மேட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். டெபிட்ல வந்து என்னென்ன வரும் இது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேலரி, ரெண்ட்டு, பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி, எலக்ட்ரிக் சார்ஜ், போஸ்டேஜ், ரிப்பேரு, டெப்ரிசியேஷனு, இன்சூரன்ஸு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஆடிட் ஃபீஸு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு. இதில் ஏதாச்சும் ஒன்று கூட நம்ம அசட்டையோ லயபிலிட்டியோ பாதிக்காது. நீ கேட்கலாம் டெப்ரிசியேஷன் பாதிக்குமே, அது ஆல்ரெடி பாதிச்சிருச்சு, ஃபர்தராக பாதிக்காது. ஓகே, அதே சமயத்தில் நம்மளோட கிரெடிட் சைடு என்னென்ன இன்கம் என்னென்ன வரும், சப்ஸ்கிரிப்ஷனு, டொனேஷனு, என்ட்ரி ஃபீஸு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, மிஸ்செலேனியஸ் இன்கம். ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோ. அடுத்து சர்ப்ளஸ் அண்ட் டெபிசிட். இன்கமோட எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி இருந்தால் சர்ப்ளஸ், எக்ஸ்பெண்டிச்சரோட இன்கம் ஜாஸ்தி இருந்தால் டெபிசிட். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு வித்தியாசம் பார்த்துக்கோ. ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல, அசட்டை பாதிக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். அசட்டை பாதிக்காத எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கமையும் ரெக்கார்ட் பண்ணும். இதுதான் வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அசட்டை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற எந்த ஒரு இன்கமும் ஆர்எல்ஸ் எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் ரெக்கார்ட் பண்ணாது. அதை தவிர்த்து இருக்கிற எல்லா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸையும் ரெக்கார்ட் பண்ணும். அதை வச்சு நீ பார்த்துக்க. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு நீ ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து எதெல்லாம் ரெவென்யூ ஐட்டம்ஸ்ன்னு செக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸு, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்மு, அதான் இன்கம் அன்ஏர்ன்டு இன்கம்னு சொன்னால அதான் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்மு. அதுக்கப்புறம் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், டெப்ரிசியேஷன். இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் நான் ப்ரீவியஸாக சொல்லி கொடுத்தேன்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கண்டுபிடிக்கலாம். சி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். பண்ணிட்டு என்ன தெரியுமா பண்ணணும், டெபிசிட்டா சர்ப்ளஸான்னு கண்டுபிடிக்கணும். அதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கேபிட்டல் ஐட்டம்ஸ் ரெவென்யூ ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த பில்டிங் ஃபண்டு, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு, ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸு, சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்டு, லெகசி, இது எல்லாமே கேபிட்டல் ரெசிப்ட்ஸு. கேபிட்டல் பேமெண்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் பில்டிங், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் லேண்டு. அதே மாதிரி ரெவென்யூ ரெசிப்ட்ஸு, சப்ஸ்கிரிப்ஷனு, இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்ட்டு, என்ட்ரன்ஸ் ஃபீஸு, சேலரிஸு, ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, ரிப்பேர்ஸ், பிரிண்டிங். இது பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் ரெவென்யூ பேமெண்ட்ஸில் அசட்டு லைபிலிட்டி இன்வால்வ் ஆயிருக்காது. அதுவே கேபிட்டல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அசட்டு லைபிலிட்டி மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கும். பில்டிங் ஃபண்டு, பில்டிங்கு, அசட்டு, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு. நமக்கு வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஃபுல்லாக கட்டிட்டானுங்க, ஆனால் அவனுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டே இருக்கணும், லைபிலிட்டி. டொனேஷன்ஸு, ஒரு குறிப்பிட்ட டொனேஷன்ஸு அவனுக்கு ஒரு டொனேஷன் தருவான். அதே ஆனால் அவனுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் தரணும் அந்த டொனேஷனுக்கு, லைபிலிட்டி. ஃபிக்ஸட் அசட்டை விற்கிறதுனால வர்றது. லெகசி, இப்போ இருக்கிற லெகசியை கண்டினியூ பண்ணும், லைபிலிட்டி. பில்டிங்கு, ஃபர்னிச்சர், எக்யூப்மெண்ட், லேண்டு எல்லாமே அசட்டு. இந்த மாதிரி சொல்கிறேன். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸ் டிட்டர்மைன் பண்ண முடியும். அக்ரூவல் சிஸ்டம் பேஸ் பண்ணது ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை காமிக்கும். பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மெம்பர்ஸ் மெம்பர்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ். லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா கேஷ் பொசிஷனை காமிக்காது, கேஷ் ஃப்ளோ கேஷ் பொசிஷன்ஸ்லாம் காமிக்காது. அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னலாம் வந்து இருக்கோ அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு தேவைப்படும். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோட பயங்கர காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா? டெப்ரிசியேஷனு அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் ஐட்டம்ஸை பேஸ் பண்ண ஒரு அக்கௌண்ட் இது. இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறான், பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை வந்து மெஷர் பண்ணும், ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு ஹெல்ப் பண்ணும், டிரான்ஸ்பரன்சி ஹெல்ப் பண்ணும், அக்கௌண்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு மெம்பர்ஸு, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸு, டொனேஷன் தரவங்க இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தரும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் காமன் ஐட்டம். நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சா அது இன்கம்மு, டொனேஷன் கிடைச்சா இன்கம்மு, ரெவன்யூ இன்கம்மு. ஸ்பெசிஃபிக் டொனேஷன்னா கேபிட்டல் ரெசிப்ட், லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபீனா கேபிட்டல் ரெசிப்ட், டெப்ரிசியேஷன்னா நமக்கு அது ஒரு எக்ஸ்பென்ஸு, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி நமக்கு சேலரி தரல ஸோ அது சேலரியில் ஆட் பண்ணிக்கோ, அது ஸ்டில் எக்ஸ்பென்ஸ் தான். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸு, அது வந்து இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஸு நம்ம இன்சூரன்ஸ்லேருந்து கழிச்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, அது வந்து நமக்கு ஒரு இன்கம். பில்டிங் பர்ச்சேஸ் நமக்கு ஒரு கேபிட்டல் பேமெண்ட். வேறு இந்த காமனான ஐட்டம்லாம் எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃப்ளோ சார்ட்டு தேவைப்படாது. ஓகே. அடுத்து ஆவரேஜ் டியூ டேட்டு. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு சம் இது. ஆவரேஜ் டியூ டேட்டு, அக்கௌண்டிங் கரண்ட்டு. ஓகேவா? ஆவரேஜ் டியூ டேட்டு, அக்கௌண்டிங் கரண்ட்டு. இப்போ நம்ம எத்தனாவது லெசனில் இருக்கோம்? இன்னும் இதை சேர்த்து இன்னும் 5 லெசன் இருக்கு. ஓகே. Average due date on which a single payment can be made instead of making several payment on different due dates. அதாவது என்ன சொல்றான்னா, இப்போ நமக்கு வந்து 10 டியூ டேட் இருக்கும் 10 லோனுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜனவரி 1 ஒருத்தன்ட்ட கடன் வாங்கியிருப்பேன், ஜனவரி 2 ஒருத்தன்ட்ட கடன் வாங்கியிருப்பேன், February 1 ஒருத்தன்ட்ட கடன் வாங்கியிருப்பேன், February 2 ஒருத்தன்ட்ட கடன் வாங்கியிருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்ச் ஒருத்தன்ட்ட கடன் வாங்கியிருப்பேன், March 1 ஒருத்தன்ட்ட வாங்கியிருப்பேன், March 2 ஒருத்தன்ட்ட வாங்கியிருப்பேன். இந்த ஜனவரியில வந்து கடன் வாங்கினவெல்லாம் வந்து ஜூன்ல கட்டிருன்னு சொல்றான், பிப்ரவரியில கடன் வாங்கினவெல்லாம் ஜூலைல கட்டிருன்னு சொல்றான், மார்ச்ல கடன் வாங்கினவெல்லாம் ஆகஸ்ட்ல கட்டிருன்னு சொல்றான். நான் யோசிக்கிறேன், என்னடா அது, ஒருத்தன் ஜூனு ஒருத்தன் ஜூலை ஒருத்தன் ஆகஸ்ட்னு மாறி மாறி சொல்றானே. இப்போ எல்லா 6 பேரையும் கூப்பிட்டு வைக்கிறேன், இதை பாருங்க எல்லாரும் ஒரு ஒரு டியூ டேட் சொல்றீங்க, எல்லாம் செட் ஆகாது, எல்லாம் கலந்து பேசி ஒரு டியூ டேட் சொல்லுங்க. ஓகே, ஒருத்தன் ஜூனு ஒருத்தன் ஜூலை ஒருத்தன் ஆகஸ்ட். ஜூனு ஜூலை ஓகே, ஜூன் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆகஸ்ட் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் அடைஞ்சுக்கிறேன். ஓகே, எல்லாருக்குமே நீ ஜூலைல கொடுத்துருப்பா அப்படின்னு ஒரு ஆவரேஜான ஒரு டியூ டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் ஆவரேஜ் டியூ டேட். ஓகேவா? ஆவரேஜ் டியூ டேட்டோட ஃபார்முலா present வேல்யூ ஆஃப் செவரல் டெப்ஸ் இஸ் ஈக்குவல் டு present வேல்யூ ஆஃப் சிங்கிள் டெட். மற்ற டெப்ட் எல்லாத்தையும் ஒரே டெட்டா மாத்திரம்ல ஆவரேஜை போட்டு, அதுதான் வந்து ஆவரேஜ் டியூ டேட்டு. இதோட அப்ஜெக்டிவ் என்ன? மல்டிபிள் பேமெண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுறது, அன்னெசரி கால்குலேஷனை குறைக்கிறது, காமன் பேமெண்ட் டேட்டை வந்து முன்னோக்கி வைக்கிறது, டைமையும் அக்கௌண்டிங் எஃபர்ட்டையும் குறைக்கும். ஓகேவா? இதோட யூசஸ் என்ன? மல்டிபிள் பில்ஸை செட்டில் பண்ணுறது, லோன் ரீபே பண்ணுறது, இன்ஸ்டால்மெண்ட் ரீபே பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் டிரான்சாக்ஷன் ஹெல்ப் பண்ணுறது, டெட் செட்டில்மெண்ட்ஸ். ஓகேவா? ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோ. ஒரு பேஸ் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோ. பேஸ் டேட்டுக்கும் மற்ற டியூ டேட்டுக்கும் என்ன கேப் இருக்குன்னு பாரு. ஓகேவா? நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டியூ டேட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு மல்டிப்ளை பண்ணு, செகண்ட் டியூ டேட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு மல்டிப்ளை பண்ணு. ஓகேவா? இந்த மாதிரி டோட்டல் அமௌண்ட்டும் ஒன்று கிடைக்கும். ஓகே, எல்லா டோட்டல் டியூஸ் ஆட் பண்ணால் டோட்டல் அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இந்த இது மல்டிப்ளை பண்ண சொன்னல, ஃபர்ஸ்ட் டியூ டேட்டு அமௌண்ட்டு, செகண்ட் டியூ டேட்டு அமௌண்ட்டு, தேர்ட் டியூ டேட்டு அமௌண்ட்டு, அது நியூமரேட்டரில். அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு டினாமினேட்டரில்.
இது பண்ணினா ஆவரேஜ் டேஸ் டு பேஸ் டேட்டு கிடச்சிரும். ஓகே, இதுதான் ஃபார்முலா, ஆவரேஜ் டியூ டேட்கான ஃபார்முலா. ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோ. அடுத்து இது வந்து ஸ்டெப்ஸ் இன் கால்குலேஷன் தான். ஏன்னா இது இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன், எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து 1ஆம் தேதி ஒன்று வாங்கினேன், 2ஆம் தேதி ஒன்று வாங்கினேன், 3ஆம் தேதி ஒரு அமௌண்ட் வாங்கினேன், 4ஆம் தேதி ஒரு அமௌண்ட் வாங்கினேன். ஓகே, எல்லாமே 1000 ரூபாய். எல்லாமே 1000 ரூபாய். ஓகே, இதோட டியூ டேட்டு 1ஆம் தேதி வாங்கினதோட டியூ டேட்டு 15ஆம் தேதி. ஓகே, 2ஆம் தேதி வாங்கின டியூ டேட்டு 16ஆம் தேதி. 3ஆம் தேதி வாங்கின டியூ டேட்டு 17ஆம் தேதி. இல்லை 17னா 20 போட்டுக்கலாம், 20ஆம் தேதி. 4ஆம் தேதி வாங்கின டியூ டேட்டு 30ஆம் தேதி. ஓகே, இப்போ 15, 16, 20, 30. ஓகே, 15லேருந்து 30க்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம், 24ஆம் தேதின்னு ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுவோம். பேஸ் டேட்டா 24ன்னு ஒரு பேஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ 24லேருந்து 15ஆம் தேதிக்கு எவ்வளோ டேஸ் கேப் இருக்கு? 9ஆம் தேதி. ஓகே, 24லேருந்து 16க்கு எவ்வளோ கேப் இருக்கு? 10 தேதி. ஓகே, 24லேருந்து 20க்கு எவ்வளோ கேப் இருக்கு? 4 கேப்பு. 24லேருந்து 30க்கு எவ்வளோ கேப் இருக்கு? 6 கேப். இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு ஒரு தேதியும் ஒரு ஒரு டியூ டேட்டும் பேஸ் டேட்டோட எவ்வளோ கேப்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 9, 10, 4, 6. இப்போ ஒரு ஒரு கடனும் எவ்வளோ? 1000, 1000, 1000, 1000. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1000 இன்ட்டு 9, 9000. ஓகே, 9K. அடுத்து 1000 இன்ட்டு 10, 10,000. ஓகே, 10K. 1000 இன்ட்டு 20, 20,000. 20K. 1000 இன்ட்டு 30 ப்ளஸ் 30K. 30Kவா? இதெல்லாம் வந்து 9K, 10K, 20K, 30K. இதெல்லாம் இந்த 1000தோட மல்டிப்ளை பண்ணும். நம்மளோட டோட்டல் டெட் எவ்வளோ? 1000, 1000, 1000, 1000. மொத்தம் 4000. ஸோ 4K. இது டினாமினேட்டர்ல. ஓகே, இப்போ 9K plus 10K, 29K, 29K plus 20K, 49K, 49K plus 30K, 79K. 79K divided by 4, 4K. Okay, 79K divided by 4K. 79K divided by 4K, K cancel. இப்போ 4, 7, ஓகே 1, பேலன்ஸ் 39. 39னா 36. ஸோ 9, பேலன்ஸ் 3 இருக்கு. 79 டிவைடட் பை 4 போட்டால் 19.75ன்னு வருது. 19.75னா இதுதான் வருது. 79 டிவைடட் பை 4 போட்டால் 19.75 வருது. ஆவரேஜா 20. ஸோ ஆன்சர் 20 வந்துருச்சா? இந்த 20 தான் நம்ம ஆவரேஜ் டியூ டேட்டு. இந்த 4 கடனையும் ஆவரேஜா 20ஆம் தேதி கட்டிடு. அவ்வளோதான். எப்படி அழகா புரிய வச்சேனா? அதுதானா?
அட்வான்டேஜஸ்லாம் வந்து ஈஸி செட்டில்மெண்ட்டு, கால்குலேஷன் இன்ட்ரெஸ்ட் பண்ணும், டைம் சேவ் பண்ணும், கன்வீனியன்ட், டெட்டா இருக்கும், கிரெடிட்டா இருக்கும். ஆனா வந்து எப்ப லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமா இருக்கும். ஒரு ஒரு இப்போ வந்து என்னன்னா ஒரு டியூ டேட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, இன்னொரு டியூ டேட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%னா செட் ஆகாது. அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அந்த கான்செப்ட்ஸ்லாம் உள்ள வந்துருச்சுன்னு வையேன், இந்த ஆவரேஜ் டியூ டேட் கான்செப்ட் ஒர்க் ஆகாது. ஓகேவா? அதுக்கப்புறம் டேஸை அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண தெரியணும். ஏதாவது ஒரு எரர் பண்ணிட்டா தப்பாயிரும். இதில் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்: பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், லோன்ஸு, டெட்டார்ஸு, கிரெடிட்டார்ஸு, பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டு. ஓகேவா? அடுத்து அக்கௌண்டிங் கரண்ட். அக்கௌண்டிங் கரண்ட்டுங்கிறது ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில இருக்கிற டிரான்சாக்ஷனை இன்ட்ரெஸ்டோட எவ்வளோ வரும், அதுதான் வந்து அக்கௌண்டிங் கரண்ட். இது வந்து டெபிட் கிரெடிட் டிரான்சாக்ஷன், ரெண்டு பார்ட்டிக்குள்ள இருக்கிற டெபிட் கிரெடிட் டிரான்சாக்ஷனோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி சொல்லும். இதோட அப்ஜெக்டிவ் வந்து இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது, அமௌண்ட் எவ்வளோ கட்டணும், அமௌண்ட் எவ்வளோ வாங்கணுங்கிறத வந்து கால்குலேட் பண்ணும். எல்லாத்தையும் அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணும். இதில் வந்து என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? டெபிட் இருக்கும், கிரெடிட் இருக்கும். டெபிட் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸில் நான் எக்கச்சக்க டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கும். ஓகே. இதில் மூணு மெத்தட் இருக்கு: ஃபார்வர்ட் மெத்தடு, ஈபோக் அதாவது பேக்வேர்ட் மெத்தடு, அடுத்து ப்ராடக்ட் மெத்தடு. நம்ம டியூ டேட்லேருந்து நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட் வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா அது ஃபார்வர்ட் மெத்தடு. ஓகே. நம்ம அக்கௌண்டிங் பீரியட் தொடங்குறதுலேருந்து நம்ம டியூ டேட் வரைக்கும் கால்குலேட் பண்ணால் அது பேக்வேர்டு மெத்தடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியூ டேட்டு ஜூன் 2026, ஜூன் 1, 2026. ஏப்ரல் 1 2026லேருந்து ஜூன் 1 2026 போகிறோம். அதாவது பின்னாடியிலேருந்து முன்னாடி வரும். அது பேக்வேர்டு மெத்தடு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜூன் 1 2026லேருந்து மார்ச் 31, 2027 வரைக்கும் கால்குலேட் பண்ணலாம். முன்னோக்கி போகிறோம். மார்ச் 31, 2027. அது வந்து ஃபார்வர்டு மெத்தடு. ஓகே. அடுத்து ப்ராடக்ட் மெத்தடு. உங்களோட அமௌண்ட்டு எவ்வளோ நாள் இருக்கு நமக்கு டியூ டேட்டு, அவ்வளோதான். அதை வச்சு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது ப்ராடக்ட் மெத்தடு. இது சிம்பிளாக இருக்கு பேர். இதில் அக்கௌண்ட் கரண்ட்டில் என்னென்னலாம் இருக்கும்: டேட்டு, பர்டிகுலர்ஸு, டியூ டேட் எவ்வளோ, அதுக்கு இடையில நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ, அதே மாதிரி அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ, டியூ டேட்டு அமௌண்ட்டு டேஸ்க்கான ப்ராடக்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, பேலன்ஸ் எவ்வளோ. இதெல்லாம் வந்து கண்டென்ட்ஸ் இருக்கும் அக்கௌண்ட் கரண்ட்டில். இது வந்து அட்வான்டேஜஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் சிம்பிளிஃபைடாக இருக்கும். அக்யூரேட் ரெக்கார்டை ரெக்கார்ட் பண்ணும். டிஸ்பியூட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். டயத்தை சேவ் பண்ணும். கண்டினியூஸ் பிஸ்னஸ் டீலிங்க்கு இது யூஸ் ஆகும். ஆனால் இது பயங்கர டைம் கன்சியூமிங்கு. அக்யூரேட் டியூ டேட்டு தேவைப்படும். ஓகேவா? ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து ஜூன் நடுவில் வந்து உனக்கு தரேன், ஜூலை முக்கால்வாசி நாட்களில் உனக்கு தரேன், அந்த மாதிரிலாம் தோராயமாக சொல்லக்கூடாது. அக்யூரேட் டேட்டு வேணும். எதுவும் எரர் ஆச்சுன்னு வையேன் டேல் கேல்குலேஷனில், அது இன்ட்ரெஸ்ட்டை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இது வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாட்டி இதில் நோ யூஸ். ஆவரேஜ் டியூ டேட்டுக்கும் அக்கௌண்ட் கரண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்துக்கோ. பாஸ் பண்ணிக்கோ. அடுத்தது போகிறேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் கரண்ட். இது வந்து இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணும், அக்கௌண்ட்டை ஃபேராக செட்டில் பண்ணும், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணும், ப்ராப்பர் அக்கௌண்டிங் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணும், பேங்கிங் கமர்ஷியல் டிரான்சாக்ஷனில் ஹெல்ப் பண்ணும். மை காட். சேல் ஆர் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோ, என்ன சொல்ல, அதை குட்ஸை அக்செப்ட் பண்ணும், அதை வந்து சேல் டிரான்சாக்ஷனாக மாற்றணும், குட்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். அதை இன்கேஸ் நமக்கு வந்து பிடிக்காட்டி. ஓகேவா? சேல் ஆர் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டு உனக்கு எதிரி. சேல் என்ன, ரிட்டர்ன் என்ன? அது என்ன? குட்ஸு சென்ட் ஆன் அப்ரூவல். ஓகேவா? குட்ஸ் ஆர் சென்ட் ஆன் அப்ரூவல். நீ வந்து உனக்கு குட்ஸை அனுப்புகிறேன், உனக்கு பிடிச்சிருந்தா குட்ஸை வாங்கிக்கோ, பிடிக்காட்டி ரிட்டர்ன் பண்ணிக்கோ. அதுதான் குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல். நான் வந்து இதை அந்த குட்ஸை அப்ரூவ் பண்ணுற வரைக்கும் ஓனர்ஷிப் செல்லர்கிட்டே இருக்கும். பையருக்கு வந்து அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது.
எப்போ வந்து அப்ரூவல் நடக்குதோ அப்போதான் சேல் நடக்கும். ஓகேவா? இன்கேஸ் நான் வந்து சேல்ஸை வாங்கிட்டேன், வாங்கினதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு வையேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன் எனக்கு இனி இந்த குட்ஸ் வேணாம் அப்படின்னு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு வையேன், அந்த குட்ஸை செல்லருக்கு அனுப்பிச்சிடணும். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சேல் ஆர் ரிட்டர்ன் வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, புது கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, கஸ்டமர்ஸை வந்து குட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ண விடுறது பர்ச்சேஸ்க்கு முன்னாடி. இது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், பையரோட ரிஸ்க்கை குறைக்கும். அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன? குட் சென்ட் ஆன் அப்ரூவல். இது வந்து என்ன சொல்ல, ஃபைனல் சேல் நடக்கிற வரைக்கும் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் கிடையாது. குட்ஸ் அப்ரூவ்டு, இப்போ குட்ஸ் அப்ரூவ் பண்ணால் அது சேல்ஸ்ன்னு போடுவோம், குட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணாட்டி அது குட்ஸ் ரிட்டர்ன்டுன்னு போடுவோம். ஓகேவா? இப்போ குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல். ஓகேவா? சேல் ஆர் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டு டெபிட் டு குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல். இப்போ கஸ்டமர் அப்ரூவ் பண்ணிட்டான்னு வை, கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு சேல் அக்கௌண்ட், குட் சென்ட் ஆன் அப்ரூவல் டு சேல் ஆர் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஓகேவா? இதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ வந்து கஸ்டமர் வந்து குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, குட் சென்ட் ஆன் அப்ரூவல் அக்கௌண்ட் டெபிட் டு சே சேல் ஆர் ரிட்டர்ன் அக்கௌண்ட். இதை ஆஸ் இட் இஸ் போடுறோம். ஏன் ஆஸ் இட் இஸ் போடுறோம்? ஏன்னா இது சேல் ஆர் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சேல் ஆகுமாங்கிறது தான் டவுட்டாக இருக்கும் மோஸ்ட் எல்லாருக்குமே, ரிட்டர்ன் ஆயிருமாங்கிற டவுட் இருக்கு. ஓகே. இப்போ வந்து அப்ரூவல் பீரியட் முடிஞ்சு போச்சு, ஆனால் குட்ஸ் இன்னும் ரிட்டர்ன் ஆகலை, அப்படின்னா சேல்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ அதுக்குள்ளே அப்ரூவ் பண்ணணும், ஆர்எல்ஸ் சேல்ஸ் தான் முடிஞ்சு. இதில் என்னென்ன லெஜர்லாம் இருக்கும்? சேல் ஆர் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டோட லெஜர் இருக்கும், குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் அக்கௌண்ட் இருக்கும், அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், கஸ்டமர் அக்கௌண்ட் இருக்கும், ஸ்டாக் அக்கௌண்ட் இருக்கும், எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறது. இது வந்து அட்வான்டேஜ் பார்த்துட்டோம், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், கஸ்டமர்ஸை நியூ ப்ராடக்ட் ட்ரை பண்ண ஹெல்ப் பண்ணும், பர்ச்சேஸை வந்து பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறது குறைக்கும், பிஸ்னஸ்க்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, குட்ஸ் டேமேஜ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு, பேமெண்ட் ரிசீவ் ஆக டிலே ஆக வாய்ப்பு இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகம், குட்ஸ் அவுட்டேட்டட் ஆக வாய்ப்பு இருக்கு. ரெக்கார்ட் கீப்பிங் ரொம்ப முக்கியம், அடிஷ்னல் ரெக்கார்ட் கீப்பிங். சேலுக்கும் சேல் ஆன் ரிட்டர்னுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோ, பாஸ் பண்ணிக்கோ, போலாம். இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோ. பிஸ்னஸ் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், நியூ ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அதிகரிக்கும், மார்க்கெட் ரீச்சை அதிகப்படுத்தும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை இது பண்ணும். அடுத்து லிமிட்டேஷன், பேமெண்ட் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு, ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஆர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு, அக்கௌண்டிங் ஒர்க் அதிகமாக இருக்கு, அன்சோல்டு குட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜுவல்லரி ஷாப்பு, புக் பப்ளிஷர்ஸு, ஃபேஷன் பிஸ்னஸ்ஸு, எலக்ட்ரானிக் ஷோரூம், ஃபர்னிச்சர் டீலர், ஆர்ட் கேலரி, ஸோ அண்ட் ஸோ. அடுத்து டெப்ரீசியேஷன். ஓ மை காட், டெப்ரீசியேஷன் நம்பரும் நிறைய இருக்கு. டெப்ரீசியேஷன் இருக்கு, இன்சூரன்ஸ் கிளைம் இருக்குது, அடுத்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இருக்குது, சிங்கிள் என்ட்ரியில் 17 இருக்குது, இதில் 15 இருக்குது இன்சூரன்ஸில். இதில் வந்து 6ங்கிறாங்க, 6 இருக்குது. சரி வாங்க பண்ணுது, வேற என்ன பண்ணுது. நான் வந்து டெப்ரிசியேஷன்லாம் வந்து என்ன, அசெட்டில் நமக்கு வேல்யூ குறையுது தான் டெப்ரிசியேஷனு. இதில் வந்து நம்ம டிட்டர்ம அப்ஜெக்டிவ் என்ன டெப்ரிசியேஷனுக்கு? கரெக்டான ப்ராஃபிட்டை டிட்டர்மைன் பண்ணும், ஃபிக்ஸட் அசெட்டோட ட்ரூ வேல்யூவை காமிக்கணும், அது அசெட்டோட காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணணும் அதோட லைஃப் முடிஞ்சோடனே, அதுக்கேற்ற மாதிரி அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸோட கம்ப்ளை பண்ணும், அசெட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணும். டெப்ரிசியேஷன் எதனால நடக்கும்? டைம் போகிறதுனால நடக்கும், வேரண்டியரால் நடக்கும், அப்சலன்ஸ் அதாவது கண்டுக்க முட்டா நடக்கும், டெப்ளீஷன்னால நடக்கும், நேச்சுரல் காசஸ்னால நடக்க வாய்ப்பு இருக்குது, ஆக்சிடென்ட்ஸ்னால நடக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபிக்ஸட் அசட்டில் தான் நடக்கும். ஓகேவா? இது வந்து எக்ஸ்பென்ஸ் தான், ஆனால் கேஷ் இல்லாத ஒரு எக்ஸ்பென்ஸு. எல்லா அக்கௌண்டிங் இயருக்கும் இதை சார்ஜ் பண்ணுவாங்க.
அசெட்டோட புக் வேல்யூவை குறைக்கும். அச என்ன சொல்ல, இது வந்து அசெட்டோட யூஸ்ஃபுல் லைஃப்பை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு. ஓகே. இது வந்து ரொம்ப ஈஸி டு கேல்குலேட். டெப்ரிசியேஷனை நீ எப்படி கேல்குலேட் பண்ணுவ? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, காஸ்ட் ஆஃப் அசெட்டு, ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் அசெட்டு, அதுக்கப்புறம் ஸ்கிராப் வேல்யூ. ஓகேவா? ஸ்கிராப் வேல்யூ, காஸ்ட் ஆஃப் அசெட்டு, ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் யூஸ்ஃபுல் லைஃப். ஓகே. இது வந்து சும்மா ஈஸி டு கேல்குலேட்டு. டெப்ரிசியேஷன் எவ்ரி இயர், இதெல்லாம் தேவையில்லை. சும்மா ஃபார்முலா பார்த்துக்கோ. அடுத்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடு. இப்போ இது யூஸ்வலாக இது வந்து மிஷினரிக்கு சூட் ஆகும். என்ன பண்ணுவான், ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருவான், இவ்வளோ இந்த மாதிரி டெப்ரிசியேஷன் நடக்குதுன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்சம் உனக்கு மிஷின் வேல்யூ 10% குறையுதுன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், 5 லட்சத்தில் 10% 50,000, அதுக்கு 4,50,000 மாறிடும் மிஷினரி. அடுத்து 4,50,000 10% 45,000 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ்லாம் வந்து கரெக்ட் ப்ராஃபிட் கேல்குலேஷன் ஸோ இதெல்லாம் வந்து நீயே போட்டுக்கலாம். அடுத்து ப்ரொவிஷன்ஸு. ப்ரொவிஷனுங்கிறது இப்போ ஒரு நம்மக்கிட்ட ஒரு தொகை இருக்கு, அது ஃபியூச்சரில் ஒரு லயபிலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு லாஸ் வராமல் தடுக்கிறதுக்கோ, லாஸ் வந்தால் அதை சமாளிக்கிறதுக்கோ ஒரு தொகையை ஒதுக்கி வைக்கிறோம். அதெல்லாம் ப்ரொவிஷன். அதிலலாம் கை வைக்கக்கூடாது. ஓகேவா? ப்ரெசன்ட் ஆப்ளிகேஷன் ஆர் ஃபியூச்சர் லாஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டில் ஒரு அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன். இது லயபிலிட்டியை மீட் பண்ணுறதுக்கு, லாஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் எப்பயுமே வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட்னே இருக்க முடியாது, ஃபியூச்சரை நோக்கியும் பார்க்கணும். ஓகேவா? இது வந்து ப்ராஃபிட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரொவிஷனை ஒதுக்கி வச்சிருவாங்க. இது கம்பல்சரி. ஓகேவா? ப்ராஃபிட்லேருந்து தான் இதை எடுப்பாங்க. ஓகேவா? அமௌண்ட்டை வந்து எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் இது சயின்ஸு மேக்ஸ்னால் கேல்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. எஸ்டிமேட் பண்ணிக்கலாம், இவ்வளோ லாஸ் வர வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ பே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்டிமேட் பண்ணி தோராயமாக ஒரு அமௌண்ட் வச்சுக்கலாம். நெட் ப்ராஃபிட்டை குறைச்சி விடும். அதில் என்னென்ன ப்ரொவிஷன், பேட் டெட்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸு, டேக்ஸு, வாரண்டி, டெப்ரிசியேஷன். இது என்னன்னா வந்து ப்ரிவென்ஸ். இப்போ என்னன்னா ப்ராஃபிட்டை ஓவர் செட், சும்மா இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு இதுதான் ப்ராஃபிட்னு போடுறத அவாய்ட் பண்ணும். ஃபியூச்சர் லைபிலிட்டியை கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அக்கௌண்டிங்கை வந்து ரொம்ப ப்ரூடெண்ட்டாக நடத்த ஹெல்ப் பண்ணும். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் ரிலை பண்ணுறதை குறைக்கும். ஓகேவா? அடுத்து லிமிட்டேஷன் என்ன, இது வந்து அசம்ஷனை பேஸ் பண்ணி தான். கரண்ட் ப்ராஃபிட்டை குறைச்சி விட்டுரும். ஓகேவா? என்ன சொல்ல, ஃபியூச்சரில் நம்ம லைபிலிட்டி ஃபேஸ் பண்ணாலுமே கரண்ட்டில் இருக்கிற ப்ராஃபிட்டை குறைக்குது. சில சமயம் தப்பான எஸ்டிமேஷன் நடக்கலாம். ஓகேவா? ரிசர்வ்ங்கிறது ப்ரொவிஷனுக்கு சிமிலர் தான். ஓகேவா? ஆனா ஃபியூச்சர்ல நமக்கு இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிக்கு இந்த ரிசர்வ். ஓகேவா? இந்த ரிசர்வ் வந்து கொஞ்சம் ப்ரொவிஷனுக்கு சிமிலர் தான். ஆனால் வந்து ஃபியூச்சரில் எனி எமர்ஜென்சிக்கு இது யூஸ் ஆகும், பயங்கரமாக யூஸ் ஆகும். இதை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, ஃபியூச்சரில் நடக்கிற இன்கன்வீனியன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ஃபைனான்ஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு, அதுக்கப்புறம் டிவிடெண்ட்ஸ் பே பண்ணுறதுக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ரிசர்வ் தேவைப்படும். இது வந்து ப்ராஃபிட்டை டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் ரிசர்வ் ஒதுக்கி வைப்போம். ஓகேவா? இது வந்து கம்பல்சரி கிடையாது. இது வந்து என்ன சொல்ல, ப்ராஃபிட்ல ஒரு அப்ராப்ரியேஷன். ஓகே, அவ்வளோதான். அது மாதிரி தான். ஓகே. நம்மளோட ப்ராஃபிட்டையும் குறைக்காது. ஓகே. வேணா வச்சுக்கலாம், வேணாட்டியும் தூக்கிடலாம். அது ப்ராஃபிட் எல்லாம் குறைக்க போகிறதில்ல. இது வந்து உன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிசர்வ் என்னென்ன இருக்குது: ஜென்ரல் ரிசர்வ், ரெவன்யூ ரிசர்வில் ஜென்ரல் ரிசர்வ், டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வில் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்டு, அதுக்கப்புறம் ஷேர் ப்ரீமியம், ப்ராஃபிட் பிஃபோர் இன்கார்பரேஷன், ஸ்பெசிஃபிக் ரிசர்வ், டிபென்ச்சர் ரிடப்ஷன் ரிசர்வ், இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ். அட்வான்டேஜஸ் என்ன, ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபியூச்சர் எமர்ஜென்சியை மீட் பண்ண ஹெல்ப் பண்ணும், இன்வெஸ்டருக்கு கான்ஃபிடன்ஸ் தரும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து தரும். என்ன லிமிடேஷன் இருக்கு, ப்ராஃபிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? இது ஐடியலாகவே கிடந்துடும் ரொம்ப நாளைக்கு. ஓகேவா? எக்ஸசிவ் ரிசர்வ் இருந்துச்சுன்னு வையேன், ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தர ரிட்டர்ன்ஸ் குறையும். ஓகேவா? டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன், ரிசர்வுக்கான டிஃப்ரென்சியேஷன் பார்த்துக்கோங்க.
பாஸ் பண்ணிக்கோ, போகலாம். இம்பார்ட்டன்ஸ் என்ன? டெப்ரிசியேஷன் வந்து கரெக்ட் ப்ராஃபிட் மெஷரு, அசெட் வேல்யூவேஷனு, அக்கௌண்டிங் பிரின்சிபலோட கம்ப்ளைன்ஸாக இருக்கும். ப்ரொவிஷன்னா எக்ஸ்பெக்டட் லைபிலிட்டிஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் லாஸை கவர் பண்ணும். ஓவர் எஸ்டிமேட் ஆஃப் ப்ராஃபிட் நடக்கூடாம பார்த்துக்கும். அக்கௌண்டிங் ப்ரூடெண்ட்டாக இருக்கும். ரிசர்வ்னா வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும், எக்ஸ்பென்ஷன் சப்போர்ட் பண்ணும், ஃபியூச்சர் அன்சர்டனிட்டிஸை மீட் பண்ணும். ஓகே, ஒரு வழியாக முடிஞ்சு. அடுத்து இன்சூரன்ஸ் கிளைம். ஓகே, இன்சூரன்ஸ் கிளைம்னா நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கோம், ஒரு ரிஸ்க் ஆன்டிசிபேட் பண்ணி இந்தாப்பா பணம், இன்கேஸ் எனக்கு அந்த ரிஸ்க் நடந்து போச்சுன்னா எனக்கு அந்த பணத்தை கொடுன்னு ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்தா அந்த பணத்தை கொடு அப்படின்னு வாங்கிக்கிறது தான் இன்சூரன்ஸ் கிளைமு. ஓகே, இதோட அப்ஜெக்டிவ் என்ன? ஃபினான்ஷியல் லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன் குறைஞ்சிரும் ஒரு ஆக்சிடென்ட்னால, அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு, அன்எக்ஸ்பெக்டட் லாஸோட பேர்டனை குறைக்கிறதுக்கு, பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு, அசட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் கிளைமை வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ரிஸ்கையும்லாம் இந்த இது ப்ரொடெக்ட் பண்ணாது. இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட்னா ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணும், மெரின் இன்சூரன்ஸ் வந்து மெரின் ஆக்சிடென்ட்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்பெசிஃபிக்காக தான் காம்பன்சேட் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 5 லட்சத்துக்கு கிளைம் போட்டோம். ஓகேவா? 5 லட்சத்துக்கு மேலே லாஸ் இருக்கவே கூடாது. ஓகேவா? அப்படி இருந்தால் செத்தோம். ஓகேவா? அடுத்து வேலிட் இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பாக இருக்கணும். லாஸ் வந்து அந்த பாலிசி பீரியடுக்குள்ளே தான் நடக்கணும். இப்போ வந்து நான் 1 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, 2வது வருஷம் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் தர மாட்டோம். இன்சூரன்ஸ்க்கு ப்ராப்பர் எவிடன்ஸு ரெக்கார்ட் இருக்கணும். டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், லாஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு கிளைம் பண்ணுறது. இப்போ இன்கேஸ் ஏதாவது ஸ்டாக் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, எப்படியோ ஃப்ளட்டு ஃபயர் எப்படி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கிளைம் பண்ணுறது. கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், இப்போ நமக்கு வந்து ஃபர்தராக நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கல, இல்லை கிடைக்கிற ப்ராஃபிட்ல லாஸ் ஆயிடுச்சு. அது எப்படி லாஸ் ஆகும்? ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னால ஆயிடுச்சு. எனக்கு வந்து நார்மலாக என்னோட இன்கேப்பபிலிட்டினால எனக்கு வந்து லாஸ் ஆகலை. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ப்ராஃபிட்லாம் நல்லா தான் வந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். அது வந்து கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். அடுத்து கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். நம்மளோட பில்டிங்கு, மெஷினரி, ஃபர்னிச்சர், எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு. இன்சூரன்ஸ் கிளைம் எதுக்கு வேணும்? ப்ரொடெக்ஷனுக்கு, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு, பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் அசெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ அதை கால்குலேட் பண்ண, அதை ரேஷியோவாக மாற்றிடல, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேவா? நம்மளோட என்ன சொல்ல, ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்மளோட ஸ்டாக்கோட எஸ்டிமேட்டட் வேல்யூ என்ன, அந்த ஸ்டாக்ல எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா வந்து அதோட ஸ்கிராப் வேல்யூ என்ன, இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் ஸ்டெப் 5 தேவையில்ல. அதுக்கப்புறம் ஃபைனலாக இதெல்லாம் லாஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். அது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஆவரேஜ் கிளாஸ்னா வந்து பார்த்துக்கோ, இன்சூரன்ஸ் கிளைம் ஈக்குவல் டு சம் இன்சூர்டு, நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருக்கோம் அது டிவைடட் பை ஸ்டாக்கோட வேல்யூ என்ன ஆன் டேட் ஆஃப் ஃபயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் இன்சூரன்ஸ்னா ஃபயர் நடந்த அன்னைக்கு ஸ்டாக்கோட வேல்யூ என்ன இன்டூ ஆக்சுவல் லாஸ், ஆக்சுவலாக எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கு அன்னைக்கு 2 லட்சம். வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கு 2 லட்சங்கிறேன். சரி 2 லட்சம்னு வச்சுக்கோ. ஆக்சுவல் லாஸு 50,000. ஓகே, ஆக்சுவல் லாஸு 50,000. இப்போ 2 லட்சம் நமக்கு டோட்டல் ஸ்டாக்கு, ஆக்சுவல் லாஸு 50,000. ஸோ 50,000 4னா 4. ஓகேவா? 2 lakhs. இது வெறும் 2 கிடையாது, இது 5 lakhs, வெறும் 5 கிடையாது. ஓகே, 50K இன்டூ 4 தான் 2 lakhs. ஸோ டினாமினேட்டர் 4. அதுக்கப்புறம் 5 lakhs டிவைடட் பை 4, 1,25,000. இதுதான் இந்த 1,25,000 நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஆக்சுவல் லாஸே 50,000 தான். ஸோ 1,25,000லேருந்து உனக்கு ஒரு 50,000 ரூபா தருவான். ஓகேவா? அதுதான் வந்து நம்மளோட கிளைம்.
புரிஞ்சா? இன்கேஸ் 1,25,000 தான் ஆக்சுவல் லாஸு. இந்த கேல்குலேஷன்லாம் போட்டதுக்கப்புறம் 1,25,000 தான் வந்துச்சுன்னா யூ ஆர் சேஃப். இன்கேஸ் ஆக்சுவல் லாஸோட கிளைம் கம்மியாக போச்சுன்னா யூ ஆர் அட் ரிஸ்க். மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ஆக்சுவலாக. மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா பெரிய வித்தியாசம் இல்லை, வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். ஓகே. இன்சூரன்ஸ் கிளைம்க்கு என்ன டாக்குமெண்ட் வேணும்? இன்சூரன்ஸ் பாலிசி வேணும், கிளைம் ஃபார்ம் வேணும், போலீஸ் ரிப்போர்ட் வேணும், ஆர்எல்ஸ் ஃபயர் ரிப்போர்ட்டாச்சும் வேணும். ஃபயர் இன்ஜின்காரங்க தருவாங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்டாக் ரெஜிஸ்டர் வேணும், அன்றைக்கி எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சு. பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரெக்கார்டு வேணும், ஏன்னா எவிடன்ஸ் வேணும்ல, நீ அவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கியா, அவ்வளோதான் விற்றுருக்கியான்னு. அதுக்கப்புறம் அதுக்கான இப்போ பர்ச்சேஸ் சேல் ரெக்கார்ட்னா நீ சொல்லணும், நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண எவ்வளோ சேல் பண்ண. சரி, அதுக்கான பில்லை காமி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை காமி. ஓகேவா? இப்போ லாஸ் ஆன் ஃபயரை வந்து எப்படி கொடுத்துருக்கான்? லாஸ் ஆன் ஃபயர் லாஸா, ஸோ அது டெபிட் சைடு டூ ட்ரேடிங் அக்கௌண்ட், ஏன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்தானே குறைஞ்சிருக்கு. இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் அப்ளை பண்ணினா இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு பணம் தரும். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் டெபிட் டு லாஸ் ஆன் ஃபயர், நமக்கு லாஸ் வெளில போயிருச்சு. ஓகேவா? அடுத்து கிளைம் அக்கௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் தந்துட்டான். ஓகே. இன்சூரன்ஸ் கிளைமோட அட்வான்டேஜ் என்ன? பிஸ்னஸ் காம்பன்சேட் பண்ணும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தரும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணும், ரெடியூசஸ் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு, ப்ரொவைட்ஸ் செக்யூரிட்டி அகைன்ஸ்ட் அன்ஃபார்சீன் ஈவெண்ட். லிமிடேஷன் என்ன? டோட்டல் லாஸ்க்கு ஈக்குவலாக நம்ம கிளைம் இருக்க வாய்ப்பு இல்லை, சில சமயம் கம்மியாகும், செட்டில்மெண்ட்டுக்கு டைம் எடுக்கும், ப்ராப்பர் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணும், அப்போ தான் கிடைக்கும் இன்சூரன்ஸு. சில லாஸஸ் வந்து பாலிசிக்குள்ளே வராமல் போகலாம், எல்லா லாஸும் கவர் ஆகாமல். ஆவரேஜ் கிளாஸ் வந்து இப்போ அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, ஆவரேஜ் கிளாஸ்ன்னு அந்த கிளைம் ஃபார்முலா பார்த்தோம். சம்டைம்ஸ் அது நம்மளோட கிளைம் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தரேங்க. டோட்டலாக வந்து நமக்கு 5 lakhs கிளைமு, 5 lakhsக்கு இன்சூர் அமௌண்ட்டு. நம்மளோட டோட்டல் ஸ்டாக்கு அந்த டேட்டுக்கு 6 லட்சம். ஆக்சுவல் லாஸ் என்ன போடலாம்? 3 லட்சம். 3 லட்சம் அன்னைக்கு லாஸ் ஆயிருக்கு. ஓகே, கேன்சல் பண்ணு. டெனாமினேட்டர்ல 2. நம்மளோட கிளைம் எவ்வளோ வந்திருக்கு? 2.5 லட்சம் வந்திருக்கு. கிளைமு 2.5 லட்சம் வந்திருக்கு இந்த ஃபார்முலால. ஆனால் ஆக்சுவல் லாஸு 3 லட்சம் தான். நமக்கு 50,000 ரூபா ஆள் நஷ்டமாயி போச்சு. ஓகேவா? இன்னும் சரி, 2.5 லட்சமாச்சும் கிடச்சிதுன்னு சந்தோஷப்பட்டு போக வேண்டியதான். இதுதான் லிமிட்டேஷன். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாஸ் ஆன் ஸ்டாக்கு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு. அது பார்த்துக்கோ. இரு, ஸ்க்ரோல் பண்ணுறேன். பார்த்துக்கிட்டியா? பாஸ் பண்ணிக்கோ, போகலாம். இன்சூரன்ஸ் கிளைமோட இம்பார்ட்டன்ஸு. பிஸ்னஸ் அசட்டை ப்ரொடெக்ட் பண்ணும், ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப்பை குறைக்கும், பிஸ்னஸ் கண்டினியூ என்ஷூர் பண்ணும், ஹெல்ப்ஸ் ரெக்கவர் ஃப்ரம் டிசாஸ்டர்ஸ், ஃபினான்ஷியல் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். ஒரு ஆஸ்பெக்டை தான் வந்து கவர் பண்ணும். ஓகேவா? அந்த ஒரு இது வந்து மெயின்டைன் சிம்பிள் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸு, காஸ்ட் ஆஃப் புக் கீப்பிங்கை ரெடியூஸ் பண்ணும், அப்ராக்சிமேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸை டிட்டர்மைன் பண்ணும், கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணும். ஸ்மால் பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? இது ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்டிங் தான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது. டபுள் என்ட்ரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணாது. ஓகேவா? கேஷ் புக்கும் பர்சனல் அக்கௌண்ட்ஸும் தான் மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? அடுத்து ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் வந்து ஜென்ரலி இதுக்குள்ளே வராது. அதான் சொன்னால பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் புக் தான் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு சூட் ஆகும். டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட இது ஈஸி தான். ஓகே. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸு சிம்பிளாக இருக்கும், கம்மி எக்ஸ்பென்ஸு, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு, ட்ரையல் பேலன்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அக்யூரேட் ப்ராஃபிட் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது, ஃப்ராட்ஸு எரர்லாம் டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் வந்து பியூர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. சிம்பிள் என்ட்ரி சிஸ்டம், கேஷ் புக்கு பர்சனல் என்ட்ரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து காசி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், சிங்கிள் என்ட்ரி அண்ட் டபுள் என்ட்ரி மெத்தட்ஸோட ஒரு காம்பினேஷன் தான் குவாசி சிங்கிள் என்ட்ரி. அட்வான்டேஜ் என்ன? சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டு, அக்கௌண்டிங் நாலேஜில் கம்மியான நாலேஜ் இருந்தால் போதும், ஸ்மால் பிஸ்னஸ்க்கு எக்கனாமிக்கலாக இருக்கும், டயத்தை சேவ் பண்ணும்,
ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு பெட்டி ட்ரேடர்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு, ஃப்ராட்ஸ் எரர்ஸை டிடெக்ட் பண்ணுற கஷ்டம், ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அக்யூரேட் ப்ராஃபிட்டை சொல்ல முடியாது, ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியாது, லார்ஜ் ஆர்கனைசேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துக்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோ. அடுத்தது போகலாம். அதுக்கப்புறம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் எப்படி ப்ராஃபிட்டை கண்டுபிடிப்ப? க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? ஒரு கேபிட்டல் அமௌண்ட் வரும். அதில் டிராயிங்ஸ் ஆட் பண்ணு, ஏன்னா அது நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு. ப்ளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ். எதுவும் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதை மைனஸ் பண்ணிடணும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். கேபிட்டல் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லைபிலிட்டி. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அசெட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. அதே இது என்ன சொல்ல, லைபிலிட்டிஸ் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட் இருந்ததுல, அதில் லைபிலிட்டி எங்கிட்டு கொண்டு போய் அசெட் மைனஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு கேபிட்டல்னு கொண்டு போயிட்டான். பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துருவோம். பார்த்துட்டியா? அடுத்தது போலாம். அடுத்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை டபுள் என்ட்ரி சிஸ்டமா எப்படி மாற்றுவ? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடி, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடி, டெட்டார் அக்கௌண்ட் கண்டுபிடி, கிரெடிட்டார் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணு. அதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணு. ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, பிஎன்எல் அக்கௌண்ட்டு, இதெல்லாம் கண்டுபிடி. இதெல்லாம் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்துடும். ஸோ அப்படியே இதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த 4த்தையும், இது மெயினாக இது 5த்தையும் கண்டுபிடிச்சு, ஓகேவா? ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், டோட்டல் டெட்டா, டோட்டல் கிரெடிட்டா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்டோட ட்ரேடிங் பிஎன்எல் அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டோட இன்வால்வ் பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட்டை போட்டிங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் டபுள் என்ட்ரி சிஸ்டமாக மாறும். ஒரு சிங்கிள் என்ட்ரினா என்ன? கேஷு, பர்சனல் அக்கௌண்ட்டு, அதோட நீ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணினா டபுள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸ்மால் பிஸ்னஸ்க்கு சூட் ஆகும், புக் கீப்பிங் காஸ்ட் குறையும், மெயின்டைன் பண்ண ஈஸி, பேசிக் பிஸ்னஸ் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும், டீட்டெயில்டு அக்கௌண்டிங் அன்னெசரி. லிமிட்டேஷன்: இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு, இன்அக்யூரேட் ப்ராஃபிட்டு, ஃப்ராடை டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம், எரர் டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம், ஃபினான்ஷியல் பொசிஷன் கம்ப்ளீட்டாக இருக்காது, அதுக்கப்புறம் லார்ஜ் ஆர்கனைசேஷன் சூட் ஆகாது, ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. அப்ளிகேஷன்: சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஸ்மால் ரீட்டைல் ஷாப்பு, சோல் ப்ரொப்ரைட்டர், பெட்டி ட்ரேடர்ஸ், ஸ்மால் சர்வீஸ் பிஸ்னஸ், லோக்கல் மர்ச்சன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிங்கிள் என்ட்ரி எப்படி டபுள் என்ட்ரி ஆகும்? சிங்கிள் என்ட்ரினா கேஷு, பர்சனல் அக்கௌண்ட். அதை டபுள் என்ட்ரியாக மாற்றணும்னா என்ன பண்ணுவேன்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸை இன்வால்வ் பண்ணுவேன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸை இன்வால்வ் பண்ணினா அந்த டிஸ்கவுண்ட்டு, லொட்டு லொஸ்ட் எல்லாமே வரும். ஓகே. ஃபைனல் அக்கௌண்ட்ஸை இன்வால்வ் பண்ணினா சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரியாக மாறும். இப்போ டபுள் என்ட்ரி எப்படி ட்ரிபிள் என்ட்ரியாக மாற்றுவேன்? ஒன்றும் இல்லை, பேங்க்கை இன்வால்வ் பண்ணினா ட்ரிபிள் என்ட்ரி, அவ்வளோதான். ஸோ உனக்கு எல்லா தியரியும் முடிஞ்சு. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா பண்ணு. ஸோ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பண்ணு. பை.